பழங்காலத்து வீடு போன்ற தோற்றம், மர வேலைப்பாடுகள் நிறைந்த உத்தரம், யானையின் கால்களைப் போல பெரிது பெரிதாக நின்றிருந்த தூண்கள், அங்கிருந்த சின்ன சின்ன சிற்ப வேலைப்பாடுகள் என ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்தாள். அந்த பெரிய ஹாலின் இறுதியில் இவளை பார்த்து கொண்டே கல்பனா யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தார். அருகே சென்றபோது, என்னடா வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டியா, உனக்கு பிடிச்சிருக்கா என்று கல்பனா ஆண்டி குறும்பாக கேட்க, இதெல்லாம் ஒவ்வொன்னா வேடிக்கை பார்க்கவே எனக்கு 1 மாசம் வேணும் போல இருக்கே என்று கல்பனாவிடம் விளையாட்டாக அழுத்து கொண்டவள் நினைவு வந்தவளாக, ஆமா ஆச்சி ரூம் எங்க என்று கேட்டாள் மினி. உனக்கு இப்ப ஆச்சி ரூம பாக்கணுமா இல்ல ஆச்சிய பாக்கணுமா என்று குறும்பு துணி மாறாமல் கேட்டாள் கல்பனா. ஹலோ ஆண்டி, கவுண்டர் குடுக்கறதுல பேர் போனது எங்க கோயம்புத்தூர், எங்க கிட்டேவா என்று சிரித்துக்கொண்டே, எனக்கு ஆச்சியை தான் பார்க்கணும் என்றாள். ஆச்சி இப்போ கோயில இருப்பாங்க, வா உன்னை அங்க கூட்டு போறேன் என்றார் கல்பனா. கோயிலா? ரொம்ப தூரம் நடக்கணுமா? எனக்கு கால் வலிக்குதே என்று பரிதாபமாக கேட்ட மின்மினியை தட்டி கொடுத்தபடி வீட்டிற்குள்ளேயே ஒரு பெரிய அறையை பூஜைக்காக கோயிலாகவே மாற்றியிருந்த இடத்திற்கு அழைத்து சென்றார் கல்பனா. பூஜையில் அமர்ந்திருந்த ஆச்சி பின்னால் திரும்பி பார்க்காமலேயே, வா மினி, வந்து உட்காரு என கூற, நான் வர்றது உங்களுக்கு எப்படி தெரியும் ஆச்சி? எப்படி என்ன பார்க்காமலேயே நான் தான் வர்றேன்னு கண்டுபிடிச்சீங்க என்று கண்கள் விரிய ஆச்சரியமாக கேட்டாள் மின்மினி. நான் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாலும் கூட உன்னை என்னால அடையாளம் கண்டுபிடிச்சிட முடியும் மினிக்குட்டி என்றவர், ஆச்சிக்கு மினினா ரொம்ப பிடிக்கும்னு இப்பவாது நம்புறியா என்று கேட்டபடி கைகளில் உள்ள கற்பூரத்தட்டை எடுத்து காட்டி கண்களில் ஒற்றிக்கொள்ள சொன்னாள். கடவுளை நமஸ்காரம் செய்யும் போது ஆச்சிக்கும் சேர்ந்தே நமஸ்காரம் செய்த மின்மினி நெற்றியில் குங்குமம் வைத்துவிட்ட ஆச்சி கல்பனாவிடம் பூஜை தட்டை கொடுத்துவிட்டு மின்மினியோடு ஹாலுக்கு வந்தார். சிறிது நேரத்தில் கார் சப்தம் கேட்டது. விஜி சென்று கதவை திறந்தாள். ஐயா உள்ளே நுழைந்தார். அவரை பார்த்த சந்தோஷத்தில் மின்மினி ஐயா என்று அழைக்க, மினியின் உற்சாக குரலால் மகிழ்வான ஐயா தன்னிடம் ஆசீர்வாதம் வாங்கிய மின்மினியை தூக்கிவிட்டபடி, மினிக்குட்டி, இந்த ஐயா வீட்டுக்கு வர இப்பதான் தோணியிருக்குல்ல என்று கொஞ்சம் ஆதங்கமாக கேட்டார். பின்னர், பிரயாணம் சௌகரியமா இருந்துச்சா, ஏதாச்சும் சாப்பிட்டியா என்று கேட்டார். நீங்க வராம நாங்க எப்படி தாத்தா சாப்பிடுவோம் என்று வெள்ளந்தையாக புன்னகைத்தாள் மின்மினி. அவள் வரவு அந்த வீட்டிற்கு புது பொலிவை கொடுத்திருப்பதை ஐயா ஆச்சியின் சந்தோஷ புன்னகைகள் உறுதி செய்தன. மின்மினியின் தலையை தடவியபடி, இன்னும் சாப்பிடலையா நீங்க? நீயும் ஆச்சியும் டைனிங் டேபிள்ல வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷத்துல ஐயா வந்துடுறேன், எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம் என்றபடி உடை மாற்றி வர உள்ளே போனார் ஐயா. சீக்கிரம் வாங்க ஐயா, இல்லனா என் வயிற்றுக்குள்ள எலி உருட்டுற சத்தம் இங்குள்ள எல்லாருக்கும் கேட்க ஆரம்பிச்சிரும் என்றபடி ஆச்சியோடு டைனிங் அறைக்கு சென்றாள் மின்மினி. மின்மினியின் இந்த பேச்சுக்கு எல்லோரும் வாய் விட்டு சிரிக்க அந்த டைனிங் அறையை பார்த்து வாய் பிளந்தாள் மினி. அழகிய மர வேலைப்பாடுகளுடன் கூடிய நீளமான டைனிங் டேபிளாக அது இருந்தது. மரத்தின் பளபளப்பும் அதன் முனைகளில் இருந்த கலை வேலைப்பாடுகளும் அந்த டேபிள் பல வருடங்களுக்கு முன்பு செய்யப்பட்டது என்று உணர்த்தியது. அவ்வளவு உயர்தரமான டைனிங் டேபிளை பார்த்து தயங்கிய மின்மினி ஆச்சி பின்னால் ஒளிய, இவள் சங்கடத்தை உணர்ந்த ஆச்சி மின்மினியை இழுத்து பிடித்து ஒரு நாற்காலியில் வலுக்கட்டாயமாக அமர வைத்தார். ஐயா உடை மாற்றிக் கொண்டு வர அனைவரும் சாப்பிட தயாரானார்கள். மின்மினியின் பசியை சூடாக இருந்த அடை அவியல் வாசனை மேலும் அதிகமாக தூண்டியது. மின்மினி தட்டில் சூடான அடையை விஜி வைக்க, அதன் மீது ஆச்சி ஒரு கிண்ணத்தில் இருந்த வெண்ணெயை ஊற்றி ஸ்பூனால் தடவி விட்டார். அதற்கு தொட்டுக்கொள்ள அவியலையும் வெல்லத்தையும் அருகே வைத்தார். அந்த ஆரோக்கியமான இரவு உணவை அவர்கள் அனைவரும் சிரித்து பேசியபடி உண்டு முடித்தனர். சாப்பிட்ட பின் மின்மினி வீட்டை சுற்றி பார்க்க விஜயுடன் சென்றாள். ஆச்சியும் ஐயாவும் அவர்கள் அறைக்கு திரும்பினார்கள். மர வேலைப்பாடுகள் நிறைந்திருந்த அந்த பழங்கால அறைக்குள் ஆச்சி சோஃபாவில் அமர்ந்திருந்தாள். அவர் காலின் கீழுள்ள தரையெங்கும் சதுரங்க கட்டுங்கள் போல கருப்பும் வெள்ளையுமாக டைமண்ட் கட்டிங் செய்யப்பட்டிருந்தது. பாத்ரூமிலிருந்து வெளிவந்த ஐயாவிடம், மின்மினிட்ட நீங்க எதுவும் கேட்டுடாதீங்க, நான் இன்னும் அவகிட்ட விஷயத்த சொல்லல என்றார் ஆச்சி. அத பத்தி நீ அவகிட்ட பேசாம இருக்கிறது தான் பெட்டர்.
முகத்தில் எந்தவித சலனமும் இல்லாமல் பதில் சொல்லியபடி ஐயா கட்டிலை நோக்கி நடந்தார். சோஃபாவில் இருந்து எழுந்து ஐயா அருகில் வந்த ஆச்சி, ஏன் இப்படி சொல்றீங்க? நான் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க என்று கொஞ்சம் கோபமாகவே கேட்டார். நீ எதை சரியா பண்ணிருக்க மீனா? மின்மினி இன்னமும் சின்ன பொண்ணு. அவளோட இன்னசென்ஸ அவகிட்ட இருந்து நீ வெளியே எடுக்க பாக்குற. எனக்கு அதுல விருப்பம் இல்ல. அவ இன்னமும் குழந்தை போலதான் நடந்துக்கிறா. அவ போய் உன்னை பாத்துக்கணும்னு நீ எதிர்பார்க்கறது இந்த விதத்துல நியாயம் என்று கேட்டபடியே ஐயா கைகளை துவட்டி கொண்டிருந்த துண்டை கட்டிலில் உள்ள மரத்தின் மேல் கிடத்திவிட்டு, இந்த வயசுல மின்மினி பண்ண வேண்டிய ஒரே வேலை படிக்கிறது எழுதுறது மட்டும்தான். குடும்பத்தை பாக்குற வயசு அவளுக்கு இன்னும் வரல மீனா. புரிஞ்சுக்க, சொல்றத கேளு. ஆரியனுக்கும் மின்மினிக்கும் கிட்டத்தட்ட 7-8 வருஷம் வித்தியாசம் இருக்கு. யாரும் இல்லைங்கிறதுக்காக அந்த குழந்தைய குடும்ப பொறுப்புங்கிற பெரிய சிக்கல்ல சிக்க வைக்கிறது எனக்கு சரின்னு படல. ஆரியனுக்கும் மின்மினிக்கும் முடிச்சு போட நினைக்காத. அந்த எண்ணத்தை மாத்திக்க என்றபடி கட்டிலில் அமர்ந்தார் ஐயா. உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியாது. சரி விடுங்க, இத பத்தி இனி பேச வேணாம். வாங்க போலாம். மினி நமக்காக ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா என்றபடியே ஆச்சி ஹால் நோக்கி நகர ஐயாவும் பின்தொடர்ந்தார். இரவு 10 மணி வரை ஆச்சியும் ஐயாவும் மின்மினியும் பல்வேறு கதைகளை பேசிக் கொண்டிருந்தனர். மறந்து போய்கூட தன்னுடைய யூஜி ரிசல்ட் பற்றி பேச வேண்டாம் என்று மின்மினி முடிவாக இருந்தாள். அவள் வாங்கியிருக்கும் மார்க் அப்படி. வந்த முதல் நாளே ஆச்சி ஐயாவை மனவருத்தம் செய்ய வேண்டாம் என்று நினைத்துக் கொண்டு அதை பற்றி மட்டும் பேசாமல் பல்வேறு கதைகளை பேசிக் கொண்டிருந்தாள். கொஞ்ச நேரத்தில் மின்மினி கண்களை கசக்கிக் கொண்டே, ஆச்சி தூக்கம் வருது என்றாள். சரிடா கண்ணு, ஒரு ரூமுக்கு போ, நல்லா ரெஸ்ட் எடு. திடுதிப்புன்னு கிளம்பி வந்ததால உனக்கு நிறைய ரெஸ்ட் தேவைப்படும். ஓடு ஓடு, தூங்கு போ என்றார் ஐயா. மினி அவள் அறைக்கு செல்ல ஆச்சி ஐயாவிடம், ஆர்யா எங்க? அவன் ஏன் இன்னும் வரல என்று கேட்டாள். அவனுக்கு இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, ஹோட்டலுக்கு போயிருக்கான், வர லேட் ஆகும். நீ தூங்க போ மீனா. நீயும் டிராவல் பண்ணிட்டு தானே வந்திருக்க. நான் ஆரியன் வந்தா பேசிக்கிறேன் என்று பதில் சொன்னார் ஐயா. இல்ல இல்ல, உங்களை நம்ப முடியாது. நீங்க தூங்கிடுவீங்க. தம்பி வந்தா சாப்பிட கூட செய்யாம பசியோட ரூமுக்கு போயிடுவான் என்று ஐயாவின் வார்த்தைகளுக்கு தன்னுடைய மறுப்பை தெரிவித்தார் ஆச்சி. ஐயா எந்த பதிலும் சொல்லவில்லை. இது வழக்கம்தான் என்பது போல மேஜையில் இருந்த வார பத்திரிகைக்குள் தன்னை நுழைத்துக் கொண்டார். கல்பனாவிற்கும் விஜிக்கும் தனித்தனி அறைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. மற்ற பணியாட்களை அவுட் ஹவுஸில் தங்க வைத்திருந்தார்கள். அவர்கள் அனைவரும் இரவு உணவை முடித்துவிட்டு அவரவர் அறைக்கு திரும்பியிருந்தார்கள். படித்துக் கொண்டிருந்த பத்திரிகையை வைத்துவிட்டு ஆச்சியை பார்த்தார் ஐயா. ஆச்சி பயண களைப்பால் சோஃபாவில் சாய்ந்தபடி கண்களை மூடியிருந்தார். மீனா, நீ நிஜமாவே மினிக்கும் ஆரியனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? அவளால் ஆரியனை ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? ஆரியன் எப்படிப்பட்டவன்னு உனக்கே தெரியும். தெரிஞ்சுமா என்றபடி ஒரு கேள்விக்குறியோடு அழகுமீனாள் ஆச்சியை பார்த்தார் சொக்கலிங்கம் ஐயா. கண்களை திறந்த ஆச்சி, ஏன் மின்மினியால ஆரியனை பாத்துக்க முடியாதா? எல்லாம் முடியும். அவ நினைச்சா ஆரியனை ஒரே மாசத்துல மாத்திடுவா என்றார். இதை கேட்ட சொக்கலிங்கம் ஐயாவிற்கு பற்றி கொண்டு வந்தது. கொஞ்சம் சும்மா இரு மீனா. மின்மினி வயசு என்ன, ஆரியன் வயசு என்ன? அவங்களுக்குள்ள என்ன பொருத்தம் இருக்குன்னு நீ இந்த வேலையை பார்க்க நினைக்கிற? நம்ம சம்பிரதாயம் எல்லாம் எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும். இந்த சின்ன பொண்ணு தலையில ஏன் அவ்வளோ பெரிய பாரத்தை வைக்க நினைக்கிற? உனக்கே நல்லா தெரியும் ஆரியன் கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறதில்ல. அதையும் தாண்டி நீ இந்த கல்யாணத்தை நடத்தினேன்னா சத்தியமா சொல்றேன், மின்மினியோட வாழ்க்கை நாசமாகிரும். இதுக்கு நாம அவளை ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தாமே இருந்திருக்கலான்னு தோணிரும். பாத்துக்க. ஆரியனுக்கும் மினிக்கும் ஒத்து போகலைனா நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பாசம் வச்ச 2 உசிருங்க தவிக்கிறத வேடிக்கை பார்க்க வேண்டி வரலாம். நல்லா யோசி என்று ஆச்சியை எச்சரித்தார் ஐயா. இதை கேட்டு உணர்ச்சி வசப்பட்ட ஆச்சி, இப்போ என்ன பண்ணலான்றீங்க? ஆமா, அவன் கல்யாணம் வேணாங்கிறான் தான். அதுக்காக ஆரியன் அப்படியே விட்டுலாங்கிறீங்களா? அவன் பாட்டுக்கு தனியாவே கிடந்து கஷ்டப்படணும்னு சொல்றீங்களா? மின்மினி குடும்பத்துக்கு நடந்த அதே மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட்ல தான் நாம நம்ம புள்ளையும் மருமகளையும் தூக்கி கொடுத்தோம். இன்னைக்கு ஆரியனுக்கு 28 வயசு. அவன் பெரிய மனுஷன் ஆயிட்டான். நான் ஒத்துக்கிறேன். ஆனா அன்னைக்கு ஆரியனுக்கு என்ன வயசு? 3 தானே. அப்ப நாம தானே நம்ம பேர பிள்ளைக்கு எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சோம். அவனுக்கு
அப்பா அம்மா இல்லைங்கிற வலி, அதனால உறவே வேணான்றான், கல்யாணமே வேணாங்கிறான். ஆரியன் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? சும்மா நாளை கடத்திக்கிட்டு அவன் வாழ்க்கைய வீணாக்கிட்டு இருக்கான். அத வீட்டுக்கு பெரியவங்களா இருக்கிற நாம தான் சரி பண்ண முடியும். அவனுக்கு நம்மளை விட்டா வேற யாரு இருக்கா? நம்ம காலத்துக்கு அப்புறம் ஆரியனோட கதி என்ன? எதையாவது யோசிச்சீங்களா? அவனுக்கு பொறுப்பே வேணாங்கிறான், அதனாலதான் எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். நாம தான் எதையாவது பண்ணி வலுக்கட்டாயமா அவனை குடும்ப வாழ்க்கைக்குள்ள தள்ளிவிடணும். அதை விட்டுட்டு அவன் இஷ்டப்படி நடந்தோம்னா நாளைக்கு நமக்கு அப்புறம் நம்ம ஆரியனுக்கு யார் இருக்கா? படபடவென ஆச்சி அதுவரை அடக்கி வைத்திருந்த அத்தனை கோபத்தையும் கொட்டி தீர்த்தாள். மேலும் ஆத்திரம் அடங்காமல், அவனுக்கு நாம நம்ம சொந்தத்துல எத்தனை பொண்ணு பாத்திருப்போம், அவளுகெல்லாம் என்ன பண்ணாளுக சொல்லுங்க? ஒண்ணு ஆரியனை பார்த்த உடனே விழுந்துடுறாளுக, இல்ல அவன் பணத்து மேல குறியா இருக்காளுக. இந்த பொண்ணுகள்லாம் ஆரியன் கூட 2 வருஷம் கூட தாக்கு பிடிக்க மாட்டாளுக. அப்புறம் விவாகரத்து, கோர்ட்டு, ஜீவனாம்சம்னு நாம தான் அலையணும். அதனால தானே அவங்கள எல்லாம் வேணான்னு நான் சொன்னேன். சம்பிரதாயமா சம்பிரதாயம், கொஞ்ச நாள் பழக்கி கொடுத்தா மின்மினி எல்லாத்தையும் கத்துக்குவா என்று தன்னுடைய நீண்ட கால ஆதங்கங்களை எல்லாம் ஐயாவிற்கு கடத்தின திருப்தியில் மறுபடி சோஃபாவில் சாய்ந்து கொண்டாள். ஐயா ஜன்னலுக்கு வெளியே ஆரியன் வருகிறானா என்று பார்த்தார். அவன் வருவதற்கான அறிகுறியே இல்லை. மெல்ல ஆச்சியிடம் திரும்பி பார்த்து மென்மையாக அதே நேரம் தீர்க்கமான குரலில், மின்மினிக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ அத்தோட என் கூட பேசுறத நிறுத்த வேண்டி வரும் மீனா. அந்த பொண்ணும் நமக்கு பேத்திதான், அத மறந்துடாத. ஆரியனை கல்யாணம் பண்ணினா அவ நமக்கு பேரம்பெண்டி. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்றார். யாருக்கும் எதுவும் நடக்காது. ஆரியனுக்கு மின்மினியை விட பொருத்தமான பொண்ணு வேற யாரும் இல்ல. என்னால் அது உணர முடியுது. நீங்க வேணா பாருங்க, இந்த கல்யாணம் நம்ம 2 பேரன் பேத்திக்கும் நல்ல விஷயங்களை மட்டுமே கொண்டு வரும் என்று ஐயாவின் வார்த்தைகளுக்கு மறுமொழி பேசினாள். ஐயா ஜன்னலுக்கு வெளியே விரித்தபடி, மின்மினியோட விருப்பம் என்னன்னு கேட்டியா? இல்ல, உனக்கு உன் பேர வாழ்க்கை தான் பெருசா கண்ணுக்கு தெரியுதே தவிர நம்மள கடவுள் மாதிரி நம்பி இருக்கிற மின்மினி பத்தியெல்லாம் நீ கவலைப்பட மாட்டேன்ற. அதான் எனக்கு கவலையா இருக்கு என்றார். இதை கேட்ட ஆச்சிக்கு கண்கள் பனித்தது. ஆமாங்க, நான் சுயநலவாதி தான். நல்லா கேட்டுக்கங்க, ஆரியனுக்கும் மின்மினிக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும் என்று சொல்லும் போதே ஆச்சியின் குரல் உடைந்தது. நிலைமையை உணர்ந்த ஐயா ஆச்சி அருகே வந்து அவரை தாங்கிக் கொண்டார். இப்ப நான் என்ன செய்யணுங்கிற என்று கேட்டார். நீங்க எதுவும் சொல்ல வேணாம். இந்த கல்யாணம் மினிக்கும் நல்லதுதான் செய்யும். நாம போனப்புறம் மினிக்கு மட்டும் யார் இருக்கா சொல்லுங்க? யார் அவளை பாத்துப்பா? நாம போனப்புறம் ஆரியனுக்கும் ஒரு நல்ல துணை வேணும்னு தான் இப்படி யோசிச்சேன். 2 பேருக்கும் நிறைய ஒத்துமை இருக்கு. நிச்சயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆயுசு முழுக்க துணையா இருப்பாங்க. நீங்க இதுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ இல்லையோ, இப்படியெல்லாம் பேசி என்னை காயப்படுத்தாம இருந்தாலே போதும். நானே ஒத்த ஆளா இந்த கல்யாணத்தை நடத்திக்கிறேன் என்றபடி ஆச்சி ஐயாவின் அண்மையில் இருந்து விலகினார். சொல்ல மறந்துட்டேன், வர்ற வெள்ளிக்கிழமையே இவங்க 2 பேர் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு இருக்கேன் என்று ஆச்சி ஐயாவிடம் சொல்ல, என்னது வெள்ளிக்கிழமை கல்யாணமா? நீனும் இவங்க 2 பேர்கிட்டையும் இந்த கல்யாணம் பத்தி பேசவே இல்ல. நீ என்ன பண்றேன்னு உனக்கு புரியுதா புரியலையா என்று மீண்டும் கோபமாக கேட்டார் ஐயா. நீங்க கவலைப்படாதீங்க, வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள நான் இவங்க 2 பேரையுமே கன்வின்ஸ் பண்ணிடுவேன். அது என் பொறுப்பு என்று கூற ஐயா மேலும் கோபத்தில் வார்த்தையை விடாமல் இருக்க அங்கிருந்து வெளியே சென்றார். அழகு மீனாள் ஆச்சிக்கு துக்கம் கண்களில் நீராய் பொங்கி வழிந்தது. இப்ப உங்களுக்கு இதெல்லாம் புரியாம இருக்கலாங்க. நான் செஞ்சது சரின்னு ஒரு நாள் உங்களுக்கு புரியும். அப்ப நான் உயிரோடு இருப்பனோ இல்லையோ என்றபடி கண்களை துடைத்துக் கொண்டாள். ஆரியன் ஏன் திருமணத்தை வெறுக்கிறான்? ஆச்சி யோசித்து வைத்தபடி இந்த கல்யாணம் நடக்குமா? அல்லது ஐயா பயந்தது போல மின்மினியின் வாழ்வு சிதைந்து விடுமா? பாகம் 5. ஐயா திரும்பி வந்து பார்க்கும்போது ஆச்சி அவள் அறைக்கு போய் உறங்க ஆரம்பித்திருந்தாள். நான் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேச மாட்டேன், ஆனா நீ ஏன் இந்த கல்யாண விஷயத்துல இவ்வளவு பிடிவாதமா இருக்கேன்னு புரியல மீனா என்றபடி உறங்கிக் கொண்டிருந்த மீனாவின் தலையை வருடி கொடுத்துவிட்டு ஹாலுக்கு வந்தார். மணி 1 ஆரியின் வருகைக்கான ஒரு அறிகுறியும் இல்லை. அவனுக்காக காத்திருந்த ஐயாவும்
சோஃபாவிலேயே உறங்கி போனார். காலையில் ஆச்சி எழுந்ததும் ஐயா சோஃபாவில் உறங்குவதை பார்த்து தனக்குள்ளாக, இவர் தூங்கிட்டார்னா ஆரியன் வந்ததை கவனிச்சிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் என்றபடி பாத்ரூமிற்கு நகர்ந்தார் ஆச்சி. குளித்துவிட்டு வெளியே வந்த ஆச்சியின் எதிரில் பூஜை தட்டோடு எதிரில் நின்றார் கல்பனா. அதனை வாங்கிக் கொண்ட ஆச்சி, பிரசாதம் சமைச்சாச்சா என்று கேட்க, ரெடி ஆச்சி, வாங்க கோயிலுக்கு போலாம் என்றபடி ஆச்சியின் அன்றாட வேலைகளை ஆரம்பித்து வைத்தார் கல்பனா. இங்கே சொக்கலிங்கம் ஐயாவோ வெளியில் கார் டிரைவரிடம் சென்று ஆரியன் எப்போது வந்தான் என்று விசாரித்துக் கொண்டிருந்தார். தம்பி எப்ப வந்தாரு என்று ஐயா கேட்க, 1:30 மணி இருக்கும் ஐயா என்றார் டிரைவர். குடிச்சிருந்தாரா என்ற ஐயாவின் கேள்விக்கு டிரைவர் தலை குனிந்த விதமே அதற்கான பதிலை சொல்லியது. சரி சரி, ஆச்சி கேட்ட அதையும் சொல்லிடாத என்று ஐயா சொல்ல, டிரைவர் சரிங்க ஐயா என்றபடி நகர்ந்தான். வீட்டிற்குள் நுழையும் ஐயாவை பார்த்து, குட் மார்னிங் ஐயா என்ற மின்மினி குளித்து முடித்து படு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாள். குட் மார்னிங் டா கண்ணு, புது இடமாச்சே, நைட்டெல்லாம் சரியா தூங்காத மாதிரி தெரியுதே என்றபடி மின்மினியின் சிவப்பேரிய கண்களை ஆராய்ந்தார் ஐயா. ஆமா நெஜந்தா ஐயா, கொஞ்ச நேரம் தூக்கம் கொஞ்ச நேரம் முழிப்புமா போச்சு என்றபடி மின்மினி சிரித்தாள். அவள் கண்களில் மின்னும் அப்பாவித்தனம் இன்னும் 2-3 நாட்களில் காணாமல் போகப் போகிறது என்று ஐயா கவலைப்பட்டபடியே அவளை பார்க்க, ஆச்சி பூஜை தட்டோடு அவர்கள் இருவரின் அருகில் வந்தார். ஆரத்தியை இருவரிடமும் நீட்ட இருவரும் தொட்டு கும்பிட்டனர். ஐயா, நீங்க போய் சீக்கிரம் ரெடி ஆகுங்க, நமக்கு இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குல்ல என்றார் ஆச்சி. சரிமா என்றபடி நேற்றைய உரையாடல்களின் தடயங்கள் எதுவும் இல்லாமல் அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ள ஐயா குளித்த தயாராக அவரது அறைக்கு சென்றார். வாமினி குட்டி, நீயும் நானும் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் என்றபடி ஆச்சி மின்மினியை அழைத்து கொண்டு டைனிங் அறைக்கு வந்தார். மின்மினி கவலை தோய்ந்த முகத்தோடு, நீங்களும் ஐயாவோட ஆபீஸ் போயிட்டா இங்க நான் தனியா என்ன பண்றது என்று ஆச்சியை பார்த்து கேட்டாள். நீ ஒன்னும் யோசிக்காதடா செல்லம், நான் போனதும் வந்துருவேன். ஆச்சி சில கையெழுத்து போட வேண்டியிருக்கு, அவ்வளோதான். வந்ததும் உனக்கு நல்ல காலேஜ் எதுன்னு விசாரிச்சுட்டு அங்கேயே சேர்த்து விடலாம், சரியா என்றார். மேஜைக்கு உணவு வந்தது. அவர்கள் உணவருந்திக் கொண்டிருக்கும் போது ஐயா அவர்களுடன் அவசர அவசரமாக இணைந்து கொண்டார். இட்லியை பிசைந்து சாம்பாரில் தோய்த்தவாறே, மினிக்குட்டி, ஒரு ரூம் உனக்கு பிடிச்சிருக்கா, செட்டில் ஆயிட்டியா என்று கேட்டார் ஐயா. அதெல்லாம் ஒன்னும் நீங்க கவலைப்பட வேணாம் ஐயா, எனக்கு இங்க போர்லாம் அடிக்காது. எனக்கு இன்னும் பேக்கிங் பண்ணதை எடுத்து வைக்கவே நேரம் பத்தல. அது இல்லாம ஸ்ருதி வேற நேத்து நைட்ல இருந்து மெசேஜா போட்டுக்கிட்டு இருக்கா. அவ கூட வீடியோ கால்ல பேசணும். அதனால நீங்களும் ஆச்சியும் ஆபீஸ் போயிட்டு வாங்க, நான் இங்க பத்திரமா இருக்கேன் என்று பெரிய மனுஷி தோரணையில் அவள் கூற ஆச்சிக்கு சந்தோஷம் வந்தது. ஐயாவை அர்த்தத்தோடு பார்க்க ஐயா பேசாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தார். காரில் ஏறும்போது ஆச்சி ஐயாவிடம், ஆமா ஆரிய எப்ப வந்தான் என்று கேட்டார். அவன் மீட்டிங் முடிச்சிட்டு 12 மணிக்கு வந்தான். நான் அவனை சாப்பிட வச்சுட்டு தான் தூங்கினேன். நீ ஒன்னும் டென்ஷன் ஆக வேணாம், அவன் இப்போ தூங்கிட்டு இருப்பான் என்றார். ஆச்சி இன்றோடு அவளுடைய அலுவலக பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக முன்பே தெரிவித்திருந்தாள். அதற்கான ஒரு ஃபார்மாலிட்டி மீட்டிங் தான் இது. இது அவர்கள் குடும்பத்தில் சகஜமான நிகழ்வுதான். சில காரணங்களுக்காக கையெழுத்திடுவது மட்டுமே ஆச்சியின் வேலையாக இருக்கும். மற்றபடி இதிலும் கலந்து கொள்ள மாட்டாள். இன்று அவள் ஓய்வெடுக்க போகும் கடிதத்தில் கையெழுத்திடப் போகிறாள், அவ்வளவுதான். தவிர ஆரியன் வேறு வீட்டில் இருக்கிறான். அவன் மின்மினியை பார்த்து விட்டாலோ மின்மினி அவனை பார்த்து விட்டாலோ கதை கெட்டது. ஆகவே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துவிட வேண்டும் என்று மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருந்தாள் ஆச்சி. அலுவலகம் சென்றதும் ஐயா அவர் அறைக்கு சென்றுவிட ஆச்சி கல்பனாவிற்கு போன் செய்தார். சொல்லுங்கம்மா, என கல்பனா பேச, மினி எங்க என்று ஆச்சி கேட்டார். பாப்பா அவங்க ரூம்ல தாமா இருக்காங்க என்று பதில் சொன்னார் கல்பனா. நிம்மதியான ஆச்சி, கல்பனா, ஆரியன் வீட்ல தான் இருக்கார். ஜிம் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு ஆபீஸ் வர எப்படியும் 11 மணி வாக்குல ஆயிடும். அதனால நீ என்ன பண்ணு, ஒரு 11 மணி வரைக்கும் மினிக்குட்டிய வெளியே வராம பாத்துக்க. நான் இன்னும் 2 பேர்கிட்டையும் விஷயத்த சொல்லல. அவங்க 2 பேரும் நான் சொன்னப்புறம் மீட் பண்ணினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்றார். கல்பனா விஜயை அழைத்தார். ஏதோ சொல்ல விஜய் தலையாட்டியபடி
மின்மினி இருக்கும் அறை நோக்கி போனாள். அங்கே மின்மினி தன்னுடைய காலேஜ் டிராஃபிகளை எல்லாம் எடுத்து அறையில் அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள். இவ்ளோ இருக்கே, இதெல்லாம் நீங்க ஒருத்தரை வாங்கினதா என்று விஜி ஆச்சரியமாக கேட்டாள். இல்ல, இந்த 3 என்னோடது, இந்த 2 நான் டான்ஸ்ல ஜெயிச்சதுக்கு தந்தாங்க என்று விஜிக்கு புரியும்படி தன்னுடைய பதிலை டிசைன் செய்து கொண்டிருந்தாள். ஓ, அப்ப நீங்க நல்லா டான்ஸ் ஆடுவீங்கன்னு சொல்லுங்க என்றபடி விஜி சிரிக்க, அது ஒரு காலம், இப்ப எல்லாம் போச்சு என்றபடி அந்த வார்த்தை தந்த கசப்பை விழுங்கினாள். ஏன், இப்ப என்னாச்சு என்கிற விஜியின் கேள்விக்கு மௌனத்தை பதிலாக தந்த மினியை புரிந்து கொண்ட விஜி அமைதியானாள். நான் உங்களை அக்கான்னு கூப்பிடட்டுமா என்று விஜி கேட்க மினி தலையசைத்தாள். விஜி மின்மினியின் ஆடைகளை மடித்து வைத்துக் கொண்டிருப்பதில் பிஸியாக இருக்க, ஸ்ருதியின் போனுக்காக காத்திருந்தபடி போனில் தான் பாதியில் விட்ட வீடியோ கேம் ஒன்றை மீண்டும் விளையாட ஆரம்பித்தாள். திரும்ப திரும்ப அந்த கேமில் ஒரு இடத்தை தாண்டவே முடியாமல் மீண்டும் மீண்டும் தோற்றுக்கொண்டிருந்த மின்மினிக்கு சலிப்பாக இருந்தது. போனை கட்டிலில் வைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். அறையை விட்டு வெளியேறிய மின்மினி வீட்டை வேடிக்கை பார்க்கும் ஆவலுக்கு உந்தப்பட்டாள். முதல்ல நம்ம ஃபேவரட் டெரஸ் எப்படி இருக்குன்னு பாப்போமா என்றபடி படிகளில் ஏற ஆரம்பித்தாள். முதல் மாடியில் லாக் செய்யப்பட்ட சில அறைகள் இருந்தன. ஓ, இவ்ளோ கெஸ்ட் ரூம் இருக்கா இங்க என்று தனக்குத்தானே பேசிக்கொண்ட மின்மினி அங்கிருந்து 2ஆம் மாடிக்கு சென்றாள். அங்கும் முதல் தளத்தை போல சில அறைகள் இருக்க, அதற்கும் மேலே டெரஸ் இருக்கும் என்றுணர்ந்து அங்கே செல்கிறாள். 2 பெரிய ஹாலை தாண்டியதும் தான் டெரஸ் தென்பட்டது. கலை வேலைப்பாடுகளோடு ரெட் ஆக்சைட் தளம் போடப்பட்ட தரையில் கால் வைத்து அதன் சில்லிப்பை உணர்ந்தபடி 1வது ஹாலை தாண்டிய மின்மினி 2வது ஹாலுக்குள் கால் வைத்தாள். அங்கு முழுக்க ஜிம்மிற்கான கருவிகள் இருந்தன. அதற்கான செட்டப் அழகியலோடு செய்யப்பட்டிருந்தது. ஆச்சி இந்த வயசுலயும் ஃபிட்டா இருக்க இந்த ஜிம் தான் காரணமா என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டாள் மின்மினி. ஏகப்பட்ட கலை அம்சங்கள் நிறைந்த அந்த 2வது ஹாலை ஆச்சரியத்தோடு பார்த்தபடி மின்மினி நடக்க, அவள் கால் டம்பிள்ஸ் அடுக்கப்பட்டிருந்த இடத்தில் பட்டது. இரும்பின் ஒலிகளோடு டம்பிள்ஸ் கீழே காலின் மீது விழ, அம்மா என்று லேசாக கத்தியபடி அவள் கால்களை பிடித்துக்கொண்டு அமர்ந்து விட்டாள். அமர்ந்தபடி வலித்த காலை தடவி கொடுத்து கொண்டே சுற்றும் முற்றும் பார்த்தபோது அவளுக்கு எதிரே ஒரு கண்ணாடி அறை இருப்பது தெரிந்தது. அதன் வழியே பார்க்க அங்கே மின்மினிக்கு முதுகு காட்டியபடி ஒருவன் தீவிரமாக ஒர்க் அவுட் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய முகம் மின்மினிக்கு தெரியவில்லை. உள்ளே ஒலித்துக் கொண்டிருந்த பாடலின் ஸ்பீக்கர் அதிர்வுகள் மிக லேசாய் வெளியே கசிந்து கொண்டிருந்தது. அவனுடைய இறுக்கமான திசைகள் மற்றும் அகலமான உடல் பார்த்த மின்மினி, பெரிய பாடி பில்டர் தான் போல, சார்பட்டா பரம்பரை ஆர்யா மாதிரி தீவிரமா எக்ஸசைஸ் பண்றத பார்த்தா மிஸ்டர் இந்தியாவா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு என்றவள், இல்ல ஆர்யா செம கலரு, இந்த டஸ்கி கலருக்கு மிஸ்டர் இந்தியாலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என அமர்ந்தவாறே அவனை பார்த்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தாள். அவன் மட்டும் ஜிம்மில் இருந்ததால் அவன் சட்டை அணியவில்லை. நீளமான டிராக்ஸ் அணிந்திருந்தான். மாநிறத்திற்கும் கூடுதலான ஒரு அடர் நிற முதுகு வழியே வியர்வை வழிந்தோடிக் கொண்டிருந்தது. அவன் நிமிர்ந்து குனிந்து ஒர்க் அவுட் செய்யும் போது அவனுடைய உயரம் 6 அடி இருக்கலாம் என்று தோன்றியது. அதே நேரம் இந்த உருவத்தை தான் முன்பே எங்கோ பார்த்திருக்கிறோம் என்று மட்டும் அவளுக்கு தோன்றியது. தனக்கு முன்னே பரிச்சயமானது அந்த உடல் என்பது போல மின்மினிக்கு பட்டது. உனக்கு என்னாச்சு மின்மினி? யாரோ ஒரு பையனை பார்த்து இப்படி ரசிக்கிற? காலேஜ்ல கூட யாரையுமே பார்க்க உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்லையே. இப்ப அவங்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு ஏவனை வெச்ச கண்ணை வாங்காம பாத்துக்கிட்டு இருக்க? முதல்ல இப்படி அவனை வெறிச்சு பாக்கறத நிறுத்து என்று மின்மினி அவளுக்குள்ளாகவே மிரட்டி கொண்டாள். அதே நேரம் அவள் முதுகின் மீது யாரோ கை வைக்க திடுக்கிட்டு திரும்பியவள் கத்துவதற்காக வாயை எடுக்க, அவள் வாயை தன் கைகளால் மூடியபடி அவளை அங்கிருந்து வெளியே அழைத்து வந்தாள் விஜி. அக்கா, இங்கேயே வந்தீங்க என்று வெளியில் வந்ததும் பதட்டத்துடன் விஜி கேட்டாள். ஆச்சி வீட்டு சரியா பாத்துக்கிறாங்களான்னு பாக்குறதுக்கு வந்தேன் என்று சிரித்துக்கொண்டு, வேற எதுக்கு வருவாங்க, வீட்டை சுத்தி பார்க்க தான் வந்தேன் என்று விளையாட்டாக பதில் சொன்னாள் மின்மினி. திடீரென நினைவுக்கு வந்தவளாக, ஆமா ஆச்சி ஐயா தவிர இங்க வேற யாராவது இருக்காங்களா என்ன என்று விஜயிடம் சந்தேகமாக கேட்டாள் மின்மினி. ஆரியன் சார் இங்க தான் ஆச்சி ஐயா கூட இருக்காரு
என்று விஜி பதில் சொன்னாள். ஆரியண்ணா இப்போ ஜிம்மில பார்த்தோமே, அவர் யாரு? எதுக்கு ஆச்சி வீட்டுல இருக்காரு என்று மின்மினியின் கேள்வியின் வேகம் ஆச்சியோடான பாசத்தை பங்கு போட விரும்பாத ஒரு பொறாமை மின்மினிக்குள் இருப்பதை எடுத்துரைத்தது. ஆமா மினிகா, அவர்தான் ஆரியன் சார். அவர்தான் ஆச்சி ஐயாவோட ஒரே ஒரு பேரு. அவர் இங்க ஆச்சி கூட இல்லாம வேறங்க இருப்பாரு என்றபடி, சரி சரி வாங்க, இங்க ரொம்ப நேரம் இருக்க வேணாம். ஆரியன் சாருக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவர் ஜிம்முக்குள்ள யாரையுமே விட மாட்டாரு. மாட்டுனோம் அவ்வளோதான், கொத்தி தீத்துருவாரு. வாங்க ரூமுக்கு போலாம் என்று பதறினாள் விஜி. போலாம் வா என்றபடியே மீண்டும் ஒருமுறை ஜிம்மின் கண்ணாடியை ஊடுருவி அங்கே ஒர்க் அவுட் செய்து கொண்டிருக்கும் அந்த கரிய உருவத்தை பார்த்தாள். இந்த ஆளை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் என்று அவளுக்குள்ளாகவே முணங்கிக் கொண்டே கீழிறங்கி அவள் அறைக்கு வந்து சேர்ந்தாள். விஜி மின்மினியை அழைத்து வந்து அவள் அறையில் இருக்க வைத்தாள். இங்கே இருக்கணும், எங்கேயும் போயிடாதீங்க. ஆச்சி ஐயா 2 பேரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நான் போய் லஞ்ச் ரெடி பண்றேன் என்றபடி விஜி அங்கிருந்து நகர்ந்து போனாள். அதே நேரம் ஸ்ருதியிடமிருந்து போன் கால் வர மின்மினி குஷியானாள். சற்று முன் நடந்த விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு மறந்துவிட்டன. தான் கோவையிலிருந்து வந்ததில் இருந்து இங்கே ஆச்சி வீட்டின் விஸ்தரிப்பு வரை மின்மினி தன்னுடைய அனுபவங்களை அடுக்கிக் கொண்டே போனாள். ஸ்ருதிக்கு மின்மினி ஒரு நல்ல இடத்தில் சகல வசதிகளோடு சௌகரியமாக இருக்கிறாள் என்பது புரிந்து கொஞ்சம் நிம்மதி வந்தது. ஓகேடி, நான் அப்புறமா பேசுறேன். அம்மா கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்க என்றபடி போனை வைத்தாள் ஸ்ருதி. போனை வைத்ததும் மின்மினிக்கு பசித்தது. கீழே போய் ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பாப்போம் என்று அவளுக்குள்ளாகவே பேசிக்கொண்டு அறையிலிருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும் போதுதான் அவர்கள் இருவரையும் கவனித்தாள். ஒருவன் மினியின் முகம் நோக்கியவாறு பேசிக் கொண்டிருக்க, அவனுக்கு எதிரே மினிக்கு தன்னுடைய முதுகை காட்டியபடி நின்றவாறு மற்றொருவன் அவன் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தான். மினியை பார்த்தவன் பார்வை மினியை விட்டு அகலவே இல்லை என்பதை உணர்ந்த மினி அங்கிருந்த தூணுக்கு பின்னர் தன்னை மறைத்துக் கொண்டாள். என்ன இப்படி பாக்குறான்? ஒருவேளை இவன் தான் அந்த ஜிம்பாடியாளோ? நம்மள அங்க பாத்துட்டானோ? அதான் இப்படி குறுகுறுன்னு பாக்குறானோ என்று யோசித்த மின்மினி, இல்ல இவன் கலர் வேற, நம்ம ஜிம்பாடி ஆள் கலர் வேற என்று தனக்குத்தானே முடிவெடுத்துக் கொண்டாள். எதற்கும் மீண்டும் ஒருமுறை சரிபார்த்து கொள்ளலாம் என்றபடி தூணின் மறைவில் இருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்த மின்மினியின் தோள்களை ஒரு கரம் தட்டியது. மும்முரமாக திருடிக் கொண்டிருந்தவனை யாரோ பார்த்து விட்டது போல மினி பதறிப்போனாள். திடுக்கிட்டு திரும்பிய மின்மினி அங்கே விஜய் நின்றிருப்பதை பார்த்து நிம்மதியானாள். நீதானா? சொல்லிட்டு வர பழக்கமே உனக்கு இல்லையா விஜி? இது மாதிரி இன்னும் 4 வாட்டி பண்ணினேனா நான் கூடிய சீக்கிரமே ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்ந்துருவேன் என்று விஜயிடம் விளையாட்டாக கடிந்து கொண்டாள். விஜயோ அதை கண்டுகொள்ளாமல், இங்க என்னக்கா பண்றீங்க? இங்கிருந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு அப்படி என்னத்த பாக்குறீங்க என்றாள். நாம ஜிம்ல பார்த்தோம்ல, கருப்பா ஒரு ஜிம்பாடியாள், ஐயாவோட பேரன்னு சொன்னல, அந்த ஆள் தான் கீழே நிக்கிறாரான்னு பாத்துட்டு இருந்தேன் என்று விஜிக்கு தன்னுடைய ஒளிந்து பார்க்கும் அனுபவத்தை பரவசத்துடன் விளக்கி கோரினாள் மின்மினி. கீழே எட்டி பார்த்த விஜி, ஆமாக்கா, ஆரியன் சார் இருக்காரு. ஆனா உங்களுக்கு முகம் காட்டி பேசிட்டு இருக்கிறவரு சித்தார்த் அண்ணா, ஆரியன் சாரோட ஃப்ரெண்டு. ஆரியன் சார் அந்த பக்கமா திரும்பி நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. வாங்க போயிடலாம். நம்மளை பார்த்தா அவ்வளோதான், பொண்ணுங்களை கண்டாலே பிடிக்காது, காச் மூச்சுன்னு கத்துவாரு. நாம போலாம் வாக்கா என்று பயந்து கொண்டே விஜி மின்மினியின் கைகளை பற்றி இழுத்தாள். என்னது, இந்த ஜிம்பாடிக்கு பொண்ணுங்களை பிடிக்காதா? இப்படி ஒரு ஆளா? அந்த முகத்தை நான் பார்த்தே ஆகணுமே, ஏன் முகத்தை காட்ட மாட்டேங்கிறாரு என்று மின்மினி முணுமுணுத்தபடியே விஜயின் இழுப்பிற்கு நகராமல் நின்றாள். அதே நேரம் ஆரியன் சோஃபாவில் இருக்கும் தன்னுடைய மொபைலை எடுக்க மின்மினி இருக்கும் பக்கம் திரும்பினான். மின்மினியின் இதயம் சில நொடிகள் நின்று மீண்டும் துடிக்க ஆரம்பித்தது. ஆரியனின் முகத்தை பார்த்த நொடி அவள் உலகம் உறைந்து போயிருந்தது. இது 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 நம்ம நேத்து கனவுல பார்த்த முகம்தான? மின்மினி தனக்குள் பேசிக்கொண்டாள். அவனிடமிருந்து அவள் கண்களை அவளால் அகற்ற முடியவில்லை. அதே முகம், அதே மாதிரியான கண்கள், அதே உயரம் வேறு என்று யோசித்தபடி மின்மினி அவனை அங்குலம் அங்குலமாக அளந்து பார்த்து கொண்டிருக்க, ஆரியனோ இது எதுவுமே தெரியாமல் போனை எடுத்து அதில் யாருக்கோ கால் செய்தபடி
மீண்டும் சித்தார்த் பக்கம் திரும்பினான். ஒரு நிமிடம் தன்னை மறந்து நின்ற மின்மினி விஜயின் குரலால் சுயநினைவுக்கு வந்தாள். அக்கா வாங்க போகலாம். நான் உங்க ரூம்ல உங்களுக்கு குடிக்க நொங்கும் பாலும் கலந்து மில்க் ஷேக் பண்ணிருக்கேன். அது உடனே குடிக்காட்டி கெட்டு போயிரும் என்றபடி அவளை இழுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட மின்மினி அறை நோக்கி ஓடத் தொடங்கினாள். காரணம், விஜிக்கு ஆரியனை கண்டாலே குலை நடுங்கும். நிறைய முறை இந்த வீட்டில் அவன் கத்தி சத்தம் போடுவதை அவள் கேட்டிருக்கிறாள். சமயங்களில் ஒரு சிலரை அடிக்க கூட செய்ததாக கேள்விப்பட்டிருக்கிறாள். ஆச்சிக்கு எந்த காரணம் கொண்டும் ஆரியன் மின்மினியை பார்த்துவிடக் கூடாது என்றும் அது நடக்காமல் பார்த்து கொள்வது விஜயின் வேலை என்றும் கூறியிருக்கிறாராம். ஆகவே இப்போதைக்கு மின்மினியை ஆரியன் சார் கண்ணில் படாமல் காப்பாற்றிவிட்டால் போதும் என்றபடி மின்மினியை அங்கிருந்து கிட்டத்தட்ட இழுத்து கொண்டு போனாள். மின்மினியின் கனவில் வந்த முகம் எப்படி ஆரியனோடு ஒத்துப்போகிறது? ஆரியனுக்கு ஏன் பெண்களை கண்டாலே பிடிக்காது? மின்மினியை முதலில் சந்திக்கப் போகும் ஆரியன். பாகம் 6. விஜி இழுத்ததால் மட்டுமே ஆரியனின் மீதிருந்த கண்களை மின்மினியால் எடுக்க முடிந்திருந்தது. விஜியோடு அறைக்கு செல்ல விஜி வேலைப்பாடுகள் நிறைந்த அந்த மஞ்சக்கிலிருந்து மில்க் ஷேக்கை எடுத்து கண்ணாடி டம்ளருக்கு மாற்றி மின்மினிக்கு கொடுத்துவிட்டு, அக்கா எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. ஆச்சி இப்ப வந்துட்டு இருக்காங்க. உங்களை ரூம்ல வெயிட் பண்ண சொன்னாங்க. புதுசா வந்திருக்கிறவங்களை ஆரியன் சார் பார்த்தா அவ்வளோதான், வீட்டை 2 பண்ணிடுவாரு. எனக்காக கொஞ்சம் ரூமுக்குள்ளேயே இருக்கீங்களா பிளீஸ் என்று கெஞ்சும் விஜயிடம் அனிச்சையாய் சரி என்று தலையாட்டினாள். அதன் பின் மின்மினி டம்ளரில் இருந்த மில்க் ஷேக்கை ஒரே மூச்சில் குடித்து முடித்த பின்னரே விஜி அங்கிருந்து வெளியேறினாள். விஜி வெளியேறியதும் அருகில் இருந்த கட்டிலில் தன்னை மொத்தமாக படரவிட்டாள் மினி. அவள் இதயம் அன்றைக்குதான் முதலாக துடிக்க ஆரம்பிப்பது போல படபடப்பாக துடித்துக் கொண்டிருந்தது. தன்னெதிரே நடக்கும் எதிலும் அவள் கவனம் செல்லவில்லை. எல்லாம் அவுட் ஆஃப் போக்கஸாக இருந்தது. அவள் கண்கள் எங்கும் ஆரியனின் முகமே நிறைந்திருந்தது. தன்னுடைய இதயத்தின் படபடப்பை குறைக்க அருகிருந்த தலையணையை அணைத்துக் கொண்ட மின்மினி கண்களை மூடியபடி தான் ஆரியனை பார்த்த நிமிடங்களை மீண்டும் கண்களுக்குள் கொண்டு வந்தாள். அவள் பார்க்கும்போது ஆரியனின் கண்கள் போன் மீது இருந்ததால் அந்த கண்களை அவளால் பார்க்க முடியவில்லை. அதே உயரம், அதே நிறம், அதே கூரான மூக்கு, அதே மீசை. நேற்று தான் கனவில் கண்ட ஆள் எப்படி இன்றைக்கு நம் கண்ணெதிரே நிற்க முடியும்? ஒருவேளை நாம் தான் தவறாக யோசிக்கிறோமோ என்றபடி தான் நேற்று கண்ட கனவை நினைவு கூர்ந்தாள் மின்மினி. இவங்கிட்ட தானே நேத்து நாம கனவுல மாட்டிக்கிட்டோம். நமக்கு ESP பவர் ஏதாச்சும் கிடைச்சிருச்சா? மின்மினி குழம்பினாள். அந்த கண்ணை மட்டும் பார்த்திருந்தா இன்னும் ஷுவரா தெரிஞ்சிருக்கும். அதுக்குள்ள இந்த விஜி நம்மளை இங்க கூப்பிட்டு வந்துட்டா என்று கூறிக்கொண்டபடி மீண்டும் தான் கனவுக்குள் கண்ட உருவத்திற்கும் ஆரியனிற்குமான ஒற்றுமைகளை ஆராய தொடங்கினாள். இங்கே ஆரியன் சித்தார்த்துடன் பேசியபடி அலுவலகம் செல்ல வெளியே வந்து கொண்டிருந்தான். அதே நேரம் ஆச்சி காரில் இருந்து இறங்கி தன்னை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்தான். ஆச்சியை பார்த்து புன்னகைத்தபடி, ஆச்சி குட் மார்னிங். என்ன ரிட்டையர் ஆயாச்சு போல? போர்டு மெம்பர்ஸ் எவ்வளோ பென்ஷன் தருவாங்களா என்று சிரித்துக்கொண்டே ஆரியன் கேட்டான். அருகிருந்த சித்தார்த் வணக்கம் ஆச்சி என்று சொல்ல சித்தார்த்தை பார்த்து லேசாக புன்னகைத்தபடி ஆரியனிடம் திரும்பினார் ஆச்சி. ஆர்யா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ அப்புறமா ஆபீஸ் போலாம், இப்ப என் கூட ரூமுக்கு வா என்று ஆச்சி ஆரியனை அவருடைய அறைக்கு அழைத்து சென்றார். ஆச்சியின் முகம் சீரியஸாக இருந்ததை கவனித்த ஆரியன், சித் நீ ஆபீஸுக்கு போயிட்டே இரு, நான் பின்னாடியே வந்துடுறேன் என்றான். சித்தார்த், சரிடா சீக்கிரம் வா, மீட்டிங் இருக்கு, இப்போதைக்கு போஸ்ட்பான் பண்ணி வைக்கிறேன் என்றபடி அங்கிருந்து நகர்ந்தான். ஆச்சியை பின்தொடர்ந்தபடி ஆரியன் சென்றான். என்னவா இருக்கும்? போர்டு மெம்பர்ஸ் யாராச்சும் ஆச்சி ஏதாவது சொல்லிட்டாங்களா? மனதிற்குள் நினைத்தபடி ஆரியன் ஆச்சியின் அறைக்குள் சென்றான். ஆச்சி எதுவும் பேசாமல் எதையோ இழந்தவரை போல முகம் பாடி நிற்பதை பார்த்த ஆரியன், என்ன ஆச்சு ஆச்சி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்றான். ஆரியன் இதற்கு எப்படி எதிர்வினை ஆற்றப் போகிறான் என்பது தெரியாது. என்ன ஆனாலும் இன்றைக்கு அவனிடம் இந்த விஷயத்தை சொல்லியே ஆக வேண்டும் என்று ஐயா வேறு அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார் என்று யோசித்த ஆச்சி ஒரு நீண்ட மூச்சை உள்ளே இழுத்து வெளியேற்றியபடி, நானும் ஐயாவும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கோம் ஆரியன். பொண்ணு கூட பார்த்தாச்சு என்றார். இதை கேட்ட ஆரியனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆச்சி இப்படி தன்னிடம் பேசியதே இல்லையே.
பல்வேறு பெண் பார்க்கும் படலங்களுக்கு பின்னர் ஒரு கட்டத்தில் தனக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை என்பதை ஆரியன் சொன்னபின் ஆச்சியும் ஐயாவும் அது பற்றி பேசுவதே இல்லை. பல வருடங்களுக்கு பிறகு ஆச்சி இந்த பேச்சை மீண்டும் எடுக்கிறார் என்றால் யோசனையுடன் ஆச்சியை பார்த்து, என்ன சொல்றீங்க ஆச்சி என்று மிருதுவாக கேட்டான் ஆரியன். நான் பேசினது உன் காதுல சரியாதான் விழுந்திருக்க ஆரியன். உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். பொண்ணும் பார்த்தாச்சு. மீண்டும் தான் சொன்னதை அழுத்தமாக சொன்னாள் அழகு மீனாள் ஆச்சி. ஆரியன் வேகமாக ஆச்சியை நெருங்கி வந்தான். ஆச்சி, நான் கல்யாணம் பண்ணிக்க போறதில்லைன்னு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் தானே என்றான். ஆரியனின் கைகளை ஆச்சி பிடித்து கொண்டாள். இல்ல ஆரியன், உனக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும். இதுக்கு நீ எவ்வளவு சீக்கிரம் சரின்னு சொல்றியோ அது உனக்கு நல்லது என்றார். தொடர்ந்து பேசிய ஆச்சி, உன் கல்யாணம் கட்டாயமா நடக்க போகுது ஆரியன். உன்னால இப்போ ஒரு விஷயம் தான் சூஸ் பண்ண முடியும். நீ உனக்காக ஐயா பாத்திருக்கிற அந்த சௌமியாவை கட்டிக்க போறியா, இல்ல இந்த ஆச்சி பாத்திருக்கிற பொண்ண கட்டிக்க போறியா? இது மட்டும் தான் உன் சாய்ஸுக்கு விட்டுருக்கோம். யோசிச்சு சொல்லு என்றார் ஆரியனிடம். ஆரியனுக்கு கோபம் வந்தாலும் ஆச்சி முன் காட்டிக்கொள்ளாமல், நினைச்சு ஆச்சி, நீங்க கொஞ்ச நாளா சரியாவே இல்ல. திடீர்னு ஆபீஸ்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன்னு சொன்னீங்க. என்கிட்ட கூட சொல்லாம ஐயாவை கூட கூப்பிட்டுக்காம எங்கேயோ ஊருக்கு போயிட்டு வந்தீங்க. அப்பவே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு. முடியாத ஆச்சி, எனக்கு கல்யாணங்கிற ஒண்ணு வேண்டவே வேண்டாம். ஆரியன் ஆச்சிக்கும் மீறிய உறுதியான குரலில் இதை சொன்னான். அப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்ட என்று ஆச்சி கொஞ்சம் வருத்தமும் ஏமாற்றமும் நிறைந்த குரலில் ஆர்யாவை பார்த்து கேட்க, ஆச்சியின் குரலில் இருந்த வருத்தம் ஆரியனுக்கு புரிந்தது. ஆச்சி, பிளீஸ் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. என்னால கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. நான் கல்யாணம் செஞ்சுக்க கூடாது என்று தலை குனிந்தபடி சொன்னான் ஆரியன். சரி தம்பி, உனக்கு மீட்டிங்க்கு லேட் ஆச்சு, நீ ஆபீஸ் கிளம்பு என்று வேறெங்கோ முகம் திரும்பியபடி ஆச்சி சொல்ல, ஆச்சியின் முகத்தை தன் பக்கம் திருப்பினான் ஆரியன். ஆச்சி கண்கள் நனைந்திருந்தன. ஆச்சி, இப்ப ஏன் என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்றீங்க? நீங்க அழுதா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆரியனின் கைகளை தட்டிவிட்ட ஆச்சி, உன்னை ஆபீஸ் போக சொன்ன ஆரியன், கிளம்பு என்று ஆச்சி பிடிவாதமாக கூறினார். கொஞ்ச நேரம் அவர்களுக்குள் அமைதி நிலவியது. பின்னர் ஆச்சி பேச ஆரம்பித்தார். உங்க அப்பாவும் அம்மாவும் எங்களை விட்டு போனப்ப எங்க கையில இருந்த ஒரே நம்பிக்கை நீதான் ஆரியன். உனக்காக தான் நானும் ஐயாவும் உயிரோடையே இருக்கோம். உன்னை வளர்க்கணும்னு தான் நாங்க எங்க வலிகளை மறைச்சு உனக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு இருக்கிற ஒத்த வெளிச்சம் நீ மட்டும்தான். உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை வராத ஆரியன்? இப்போ உனக்கு 28 வயசு முடிஞ்சு 29 நடக்குது. வயசு உனக்கு மட்டும் ஏறல ஆரியன். ஐயாவுக்கும் ஆச்சிக்கும் சேர்ந்துதான் வயசாகுது. எங்களுக்கும் பேர பிள்ளைகளை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? எங்களுக்கு ரொம்ப முடியாம போனப்புறம் பேர பிள்ளைங்க வந்தா அதுகளை தூக்கி கொஞ்சம் கூட எனக்கும் ஐயாவுக்கும் உடம்புல தெம்பிருக்காது என்று கெஞ்சலாக கூறினார் ஆச்சி. கொஞ்ச நேரம் யோசித்த ஆரியன், இதுக்கெல்லாம் நான் இன்னும் தயாராகல ஆச்சி என்றான். அதான் உன்னை அப்பவே கிளம்ப சொன்னேன். இனி உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல என்ற ஆச்சி சற்று கோபமாகவே கூறினார். ஆரியன் ஏதோ பேச வாயெடுக்க ஆச்சி வாசல் கதவை நோக்கி கை காட்டியபடி, கிளம்ப ஆரியன் என்று சொன்னார். ஆரியன் எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறினான். அறையில் ஆரியன் பற்றி யோசித்துக் கொண்டே இருந்த மின்மினிக்கு எப்படி தூக்கம் வந்தது என்றே தெரியவில்லை. அப்படியே தூங்கி போயிருந்தாள். மின்மினிக்கு விழிப்பு வந்தபோது ஆச்சி அவள் அருகில் அமர்ந்து அவள் தலையை தடவியபடி அவளையை பார்த்து கொண்டிருந்தது தெரிந்தது. மின்மினி பதட்டமாய் எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். ஆரியன் பற்றிய நினைவுகள் முற்றிலும் மறந்து போக ஆச்சியை நோக்கி, ஆச்சி, எப்ப வந்தீங்க? எழுப்பியிருக்கலாம்ல. எவ்வளோ நேரம் தூங்குனேனே தெரியல. இப்ப டைம் என்னன்னு கூட தெரியல என்றபடி அருகில் கிடந்த தன்னுடைய மொபைலை எடுத்தாள். மணி ரொம்பலாம் ஆகலடா, 5 தான் ஆகியிருக்கு என்றார் அழகு மீனாள் ஆச்சி. இருங்க ஆச்சி, நான் போயிட்டு பிரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று அவசர அவசரமாக பாத்ரூமிற்குள் ஓடினாள் மின்மினி. பாத்ரூமிலிருந்து மினி வரும் வரை ஆச்சி காத்திருந்தார். இப்போது அவர் கைகளில் ஒரு கப் இருந்தது. அவசர அவசரமாக பிரஷ் செய்துவிட்டு வெளியே வந்த மின்மினியிடம், தலையில எண்ணெய் வச்சு ரொம்ப நாள் ஆயிருக்கும் போல, வா நான் உனக்கு தேங்காய் எண்ணெய் வச்சு விடுறேன் என்று ஆச்சி அழைத்தார். ஆச்சி எப்போதும் இப்படித்தான். மின்மினியை பார்க்க வரும்போதெல்லாம் இப்படி தலைக்கு எண்ணெய் வைத்து விடுவார். ஆச்சி எண்ணெய் தேய்க்க ஆரம்பித்த உடனேயே அதுவரை கூக்குரல் இட்டுக் கொண்டிருந்த மூளையின் பல்வேறு பாகங்களும்
அமைதியாக ஆரம்பிக்கும். ஆச்சியின் கைகளுக்குள் தலையை கொடுத்துவிட்டு உலகம் மறந்து விடுவாள் மின்மினி. மின்மினி உற்சாகமாக சரியாச்சி என்றாள். இருவரும் பால்கனிக்கு சென்றனர். அங்கே போடப்பட்டிருந்த மூங்கில் நாற்காலியில் ஆச்சி அமர்ந்து கொள்ள, கீழே விரிக்கப்பட்டிருந்த கார்பெட்டில் ஆச்சி எண்ணெய் தேர்ப்பதற்கு வாகாக அவருக்கு கீழே அமர்ந்தாள் மின்மினி. தேங்காய் எண்ணெயை தலையில் வைத்து மிதமாக அழுத்தி தேய்த்தபடியே ஆச்சி, மினிக்குட்டி, உன்கிட்ட ஆச்சி ஒன்னு கேட்க போறேன், தருவியா என்றார். மின்மினி ஆச்சியிடம், நீங்க கேக்குற அளவுக்கு என்கிட்ட அப்படி என்ன இருக்கா ஆச்சி? என்கிட்ட இப்ப இருக்கிற எல்லாமே நீங்க தந்தது தானே என்று சிரித்தாள். எங்கே காலேஜ் ரிசல்ட் பற்றி கேட்டு விடுவாரோ என்று பயம் வேறு வந்தது. ஆச்சி மின்மினியின் தலையை அழுத்த தேய்த்து கொண்டே ஆகாயம் பார்த்தபடி, இல்லடா மினிக்குட்டி, எங்க கிட்ட இல்லாத ஒரு விஷயம் இப்ப உன்கிட்ட இருக்கு. அத உன்னால மட்டும்தான் எங்களுக்கு கொடுக்க முடியும் என்றார். இதை கேட்டதும் மின்மினிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆச்சியின் கைகள் செய்யும் மாயங்களுக்கு மனம் செல்லவில்லை. தலையை திருப்பி, அப்படி என்ன ஆச்சி இருக்கு என்கிட்ட? இருந்தா உங்களுக்கு தராம வேற யாருக்கு தர போறேன்? உங்களுக்கு என்ன வேணும்னு முதல்ல சொல்லுங்க என்று ஆர்வம் பொங்க கேட்டாள். மின்மினி அப்படி கேட்டதும், ஆச்சியோட போன் அந்த டீப்பாயில வச்சுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் கொண்டு வந்து குடுக்கறியா மினி என்றார். மின்மினி நகர்ந்து போக எண்ணெய் கப்பை கீழே வைத்துவிட்டு அங்கிருந்த டிஷ்யூ பேப்பரில் கைகளை துடைத்துக் கொண்டார் ஆச்சி. போனுடன் மின்மினி வர அவளை அருகில் அமர்த்தி கொண்டு தன்னுடைய போனை திறந்தார் ஆச்சி. மின்மினிக்கு ஆர்வம் அதிகமானது. ஆச்சி போன்ல அப்படி எதை வச்சிருப்பாங்க? என்கிட்ட என்னமோ வேணும்னு கேக்குறாங்க, அதுக்கு எதுக்கு போனை கொண்டு வர சொன்னாங்க என்றபடி ஆச்சியின் போனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆச்சி போனை எடுத்து கேலரிக்குள் சென்று ஒரு புகைப்படத்தை திறந்தாள். அதை பார்த்த மின்மினியின் முகம் மாறியது. இந்த போட்டோல இருக்கானே, இவன் தான் எங்க பேரன் ஆரியன். என் மக மருமக இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி இவனை எங்க கையில ஒப்படைச்சாங்க. என் பிள்ளையோட கடைசி அடையாளம் இவன் தான். ஆரியன் ரூபத்துலதான் நான் என் பிள்ளைய. ஆச்சிக்கு குரல் தழுதழுத்தது. உன்கிட்ட இதெல்லாம் இப்ப வரைக்கும் சொன்னதில்ல. காரணம், எப்ப நான் அங்க வந்தாலும் உன்னை சந்தோஷமா பாக்குறதுக்காகத்தான் வரேன். நான் இவங்கள பத்தி சொன்னா நீ எனக்கும் சேர்ந்து கவலைப்படுவ. அதான் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பமே இல்லாம போச்சு. அதனாலதான் ஆச்சி இந்த பேரனை பத்தி இவ்ளோ நாள் உங்ககிட்ட பேசவே முடியல என்று ஆச்சி அந்த புகைப்படம் இருந்த போனை மின்மினியிடம் கொடுத்தாள். போனை வாங்கிய மின்மினி சட்டென திகைத்து நின்றாள். சற்று நேரத்திற்கு முன்பு அவள் இதயம் எப்படி வேகமாக இயங்கிக் கொண்டிருந்ததோ அதே போல மீண்டும் இதயத்தின் லப்டப் வேகம் அவள் காதுகளுக்கே கேட்கும்படி அதன் துடிப்பை ஆரம்பித்தது. அவள் கண்கள் படபடத்தன. எந்த ஆரியன் கண்களை சந்திக்க முடியவில்லை என்று அவளுக்குள்ளாகவே சொல்லிக் கொண்டபடி தூங்கி போனாளோ அதே ஆரியனின் கண்கள் இப்போது அவளையே பார்த்தபடி புகைப்படமாய் அவள் கைகளில் நின்று கொண்டிருந்தது. அவள் கனவில் கண்ட அதே பார்வை, அதே கூர்மை. அந்த புகைப்படத்தில் இருந்த ஆரியனை பார்க்க பார்க்க மின்மினிக்கு உடல் நடுங்கியது. இவர் ஆச்சி பேரனா? அப்படின்னா அன்னைக்கு கனவுல நடந்தது நிஜத்திலயும் நடந்துட்டா? அதுக்கு முன்னாடி இங்கிருந்து முதல்ல போயிடணும். மின்மினி பல்வேறு யோசனைகளுடன் பதட்டத்தோடு மீண்டும் அந்த முகம் தான் கனவில் கண்ட அதே முகம் தானா என்பதை ஆராய்ந்தாள். பார்ப்பவர்களை ஈர்க்கும்படியான தேஜஸுடன் மின்னும் அவன் கண்கள் அவளை என்னவோ செய்தது. அவன் வைத்திருந்த லேசான பிரெஞ்சு பியர்ட் அவன் முகத்திற்கு மிக பொருத்தமாக இருந்தது. எந்த பக்கம் வகிடு என்பதை தெரியாமல் அடர்த்தியாக முடியை வெட்டியிருந்தான். காதுகள் பக்கம் முடியின் அடர்த்தி ஷார்ட்டாக இருக்க நெற்றிக்கு மேலே அது அடர்த்தியாக இருந்தது. தன்னுடைய துரு துரு கண்களால் புருவத்தை உயர்த்தி பார்த்தபடி மென்மையாக சிரித்துக் கொண்டிருந்தான். மொத்தமாக அவன் அழகில் ஒரு கணம் தடுமாறிய மின்மினி, இவ 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 அவன்தான், என் கனவுல வந்தவனேதான். மின்மினி பயத்தில் நெஞ்சில் கை வைத்து அதன் படபடப்பை குறைக்க முயன்றாள். இதை பார்த்து கொண்டிருந்த ஆச்சி, என்னாச்சு குழந்தை என்று கேட்டார். ஒன்னும் இல்ல ஆச்சி, இவர்தான் உங்க பேரனா? ஐயா எப்போ ஒரு முறை இவரை பத்தி சொன்னதா ஞாபகம். போட்டோல பார்க்க அழகா இருக்காங்க என்று தடுமாறியபடியே பதில் சொன்னாள் மின்மினி. சரி, இப்போ உன்கிட்ட ஆச்சி ஒன்னு கேட்க போறேன். நீ கண்டிப்பா சரின்னு சொல்லணும். சரின்னு சொல்லுவதான என்று ஏக்கத்தோடு ஆச்சி கேட்டபோது மின்மினி அதை கவனிக்கவே இல்லை. ஆரியனை பார்த்ததிலிருந்து மின்மினி அவள் வசம் இல்லை.
அன்னைக்கு கனவுல நடந்தது இங்க நிஜத்துல நடந்துட்டா? அம்மாடே, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு வான் பண்ணதா கனவு வந்துச்சா? எப்படியாவது இவன் கண்ணுல சிக்காம உடனே இங்க இருந்து ஊருக்கு போயிடணும் என்று நினைத்து கொண்டாள் மின்மினி. ஆச்சியிடம் என்ன சொல்லிவிட்டு கோவைக்கு கிளம்பலாம் என்று அவள் மூளை தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தது. மின்மினி குட்டி, ஆச்சி கேட்டா அதுக்கு நீ ஓகே சொல்வதான என்று மீண்டும் ஆச்சி கேட்கையில்தான் அவளுக்கு சுயநினைவு வந்தது. உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களை மறைத்து கொண்டபடி, சொல்லுங்க ஆச்சி என்றாள். எங்க ஆரியனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா மின்மினி என்று ஆசையாக கேட்டார் ஆச்சி. அதை கேட்ட மினியின் இமைகள் பட்டாம்பூச்சியின் இறகை போல அதிர்ச்சியில் விரிய சிலை போல உறைந்து போனாள் மின்மினி. ஆச்சியின் நியாயமான ஏக்கம் நிறைவேறுமா? ஆரியனை திருமணம் செய்ய மின்மினி சம்மதிப்பாளா? மின்மினி பயந்து நடுங்கும்படி அப்படி கனவில் அவளை என்னதான் செய்தான் ஆரியன்? பாகம் 7. மின்மினிக்கு உலகமே ஒரு நொடி தலைகீழானது. அடுத்த நிமிடமே குதித்து வெளியேறிவிட துடித்துக் கொண்டிருக்கும் நெஞ்சை வலக்கையால் பிடித்தபடி, என்ன சொல்றீங்க ஆச்சி என்று அதிர்ச்சியாகி கேட்டாள். ஆச்சிக்கு மின்மினியின் அதிர்ச்சி எதிர்பார்த்த ஒன்றுதான். ஆகவே மின்மினியின் கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்தபடி, நீ இந்த வீட்டுக்கு பேரம்பிண்டி ஆகிடுறியா மினி என்றார் ஆச்சி. பேரம்பிண்டினா என்ன ஆச்சி என்று மின்மினி வெகுளியாக கேட்க, புன்முறுவல் செய்த ஆச்சி அவள் தலையை வருடிவிட்டு, இந்த வீட்டோட மருமகளா நீ வரணும்னு நான் ஆசைப்படுறேன் என்றார். அவர் எண்ணத்தை புரிந்து கொண்ட மின்மினி, அது அது எப்படி ஆச்சி? எனக்கு இவர் யாருன்னே தெரியாது. முன்ன பின்ன பழக்கமே இல்ல. அவருக்கும் என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. நாங்க எப்படி கல்யாணம்? படபடப்பு மாறாமல் ஏதேதோ பேசியவள் கொஞ்சம் நிறுத்தி, ஆச்சி, நான் சின்ன பொண்ணு, இப்பதான் யூஜி முடிச்சிருக்கேன், பிஜி படிக்கணும் என்று ஒரு வழியாக தான் இந்த திருமணத்தில் இருந்து தப்பிக்க காரணம் கண்டுபிடித்து விட்டது போல கொஞ்சம் நிதானமாகவே பேசினாள் மின்மினி. அது மட்டும் இல்ல ஆச்சி, இவரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு வீட்டுல நான் இவரை நேர்ல பார்த்தேன். விஜி வேற இவர் ரொம்ப கோபக்காரர்னு சொன்னா. அவருக்கு பொண்ணுங்கள்னாலே பிடிக்காதாமே. கோபம் வந்தா என்ன வேணா செய்வாராமே. தன்னுடைய பயத்தை வேறு விதமாக வெளிப்படுத்தினாள் மின்மினி. ஆச்சிக்கு இதை கேட்டதும் தூக்கி வாரி போட்டது. நீ ஆரியனை பாத்தியா? அவன்கிட்ட பேசினையா என்று கொஞ்சம் பதட்டமாக கேட்டார் ஆச்சி. நான் பேசல ஆச்சி. நான் பார்த்தது கூட அவருக்கு தெரியாது. பின்னாடி இருந்துதான் பார்த்தேன். ஆனா அப்படி பாக்குறப்பெல்லாம் கூட முகத்தை ரொம்ப ஸ்டிஃபா வச்சுக்கிட்டு இருந்தாரு என்றாள் மின்மினி. ஆச்சிக்கு கொஞ்சம் நிம்மதி வந்தது. இல்ல மினி, ஆரியன் நீ நினைக்கிற மாதிரியான ஆள் இல்ல என்று மினியின் கையை வருடி கொடுத்தாள். மின்மினி ஆச்சியின் வருடலில் இருந்து விலகினாள். இல்ல ஆச்சி, எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் என்று கொஞ்சம் உறுதியாகவே பேசினாள். காலையில் இருந்து ஆரியனிடமும் மின்மினியிடமும் மாற்றி மாற்றி பேசி இந்த கல்யாணத்திற்கு சம்மதம் வாங்க முயன்று கொண்டிருந்த ஆச்சிக்கு இது கேட்டதும் உடனே கோபம் வந்தது. சரி மின்மினி, ஆச்சியோட இந்த ஆசைய நீ நிறைவேற்ற மாட்டல்ல? இது நாள் வரைக்கும் உனக்கு நாங்க செஞ்ச விஷயங்களுக்கு பதிலா ஆச்சி இந்த ஒரு விஷயத்தை தான் கேக்குற, அத கூட உன்னால செய்ய முடியாதுல்ல? ஆச்சி கோபமாக கேட்டார். ஆச்சியின் இந்த வார்த்தைகள் மின்மினியை காயப்படுத்தியது. கண்களில் நீர் துளித்தது. நீங்க எதை கேட்டாலும் செய்ய தயாரா தானே இங்க வந்த ஆச்சி. ஆனா இது என்று மனதிற்குள் மருகிய மின்மினி இந்த நொடி தன் காலுக்கு கீழ் இருந்த பூமி பிளந்து தன்னை ஏற்றுக்கொள்ளாதா என்று வேண்டத் தொடங்கினாள். மின்மினியின் கண்களில் நீரை பார்த்ததும் ஆச்சி மனதிற்குள், உன்னை இந்த விருப்பமில்லாத திருமணத்துக்காக எவ்ளோ காயப்படுத்துறேன்னு எனக்கும் தெரியும் மினி. ஆனா இந்த நிமிஷம் இது நான் செஞ்சே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். அதனாலதான் இந்த கல்யாணத்தை நடத்த நான் இவ்ளோ பாடுபடுறேன் என்று தன்னுடைய மனதிற்குள் நினைத்து கொண்டார். அதன் பின் தன்னுடைய குரலை இறுக்கமாக்கிக் கொண்டு, உனக்கு இன்னும் 2 மணி நேரம் தரமினி. அதுக்குள்ள யோசிச்சு ஒரு நல்ல முடிவை சொல்லு. நீ யோசிக்கிறப்ப இந்த ஆச்சி ஐயா முகத்தையும் ஒரு நிமிஷம் நினைச்சிட்டு யோசி என்றபடி ஆச்சி அங்கிருந்து எழுந்து போனார். ஆச்சி போன பிறகு மின்மினிக்கு கால்கள் நடுங்கியது. பால்கனியில் இருந்த சோஃபாவிலேயே அமர்ந்து கொண்டாள். எனக்கு கல்யாண வயசு வந்துருச்சா? அப்பா இருந்தா
இதெல்லாம் அவர்கிட்ட கேட்கலாம். ஆனா இப்போ அப்பா இங்க இல்ல, அவர் வரவும் முடியாதே என்று தனக்குள்ளாகவே சொல்லிக் கொண்ட மின்மினி, ஆச்சி ஐயாவுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், அவங்க அவ்வளவு பத்திரமா நம்மள பாத்துக்கிறாங்க. ஆனா அந்த ஆரிய அவ்வளவு பெரிய ஜிம் பாடி, மிலிட்டரி ஆபீசர் மாதிரி லுக்கு, போட்டோல பார்த்தாலே பயமா இருக்கு. என்ன போய் அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களே, இந்த ஆச்சி ஏன் இப்படி மாறி போயிட்டாங்க என்று தனக்குத்தானே யோசித்தபடி இருந்தாள். மின்மினி அறையில் இருந்து வெளியேறிய ஆச்சியும் அவருடைய அறையில் கண் கலங்கியபடி படுத்திருந்தார். அவரது கண்களில் வழிந்த கண்ணீர் இதையெல்லாம் அவர் வேண்டுமென்றே செய்யவில்லை என்பதை சொல்லிக் கொண்டிருந்தது. இரவு 8 மணி. ஐயாவும் ஆரியனும் வீட்டிற்குள் வேக வேகமாக நுழைந்தனர். ஆச்சியின் அறைக்கு ஆரியன் கிட்டத்தட்ட ஓடினான். அப்போது அங்கிருந்து வெளிவந்து கொண்டிருந்த கல்பனாவின் மீது மோதப்போக கடைசி நிமிடத்தில் சுதாரித்து நின்றான். ஆண்டி, ஆச்சி இப்ப எப்படி இருக்காங்க? அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையன்னு பாக்குறத விட உங்களுக்கு அப்படி வேற என்ன வேலை என்று கடிந்து கொள்ள, இல்லங்க தம்பி, நானும் விஜயும் எவ்வளவோ சொல்லியும் ஆச்சி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மாத்திரையும் கொடுக்க முடியல, சாயந்தரம் பூஜை கூட செய்யல. அதுக்கப்புறம் தான் நான் பயந்து போய் டாக்டருக்கு போன் பண்ணிட்டு உங்களுக்கும் போன் பண்ண. டாக்டர் எவ்வளவு சொல்லியும் ஆச்சி கேட்கல. இப்ப கொஞ்சம் முன்னதான் டாக்டர் போனாரு என்றார் கல்பனா. கல்பனாவின் பதிலை கேட்ட ஆரியன் கோபமாகி வேகமாக உள்ளே சென்றான். ஆரியனை பின்தொடர்ந்து ஐயாவும் உள்ளே சென்றார். படுத்திருந்த ஆச்சியின் கட்டில் அருகே உட்கார்ந்தபடி, இப்ப என்ன நடந்துருச்சு? எதுக்காக இப்படி காலையில இருந்து சாப்பிடாம இருக்கீங்க? முதல்ல எந்திரிங்க, ஏதாவது சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கங்க என்றான் ஆரியன். ஆச்சி முகம் திருப்பிக் கொண்டாள். எனக்கு சாப்பிட இஷ்டம் இல்ல, நீ இங்கிருந்து கிளம்பு என்றபடி கண்களை மூடிக்கொண்டார். ஆரியனுக்கு கோபம் இன்னும் அதிகமானது. ஐயா, என்ன நீங்க பேசாம நிக்கிறீங்க? ஆச்சி மாத்திரை சாப்பிடாட்டி பிரஷர் அதிகமாயிரும்னு உங்களுக்கு தெரியும்ல. இன்னும் கொஞ்ச நேரம் போனா மெடிக்கலி அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ ஆகும். நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, நீங்க வந்து சொல்லுங்க, அப்பத்தான் ஆச்சி கேட்பாங்க என்று ஐயாவை உதவிக்கு கூப்பிட்டான் ஆரியன். ஐயா அமைதியாக ஆச்சியின் முகத்தை பார்த்தார். காலையில் ஆச்சியிடம் தான் இன்றைக்கே இந்த விஷயத்தை ஆரியனிடம் சொல்லச் சொன்னது ஞாபகம் வந்தது. அதற்காகத்தான் ஏதோ நாடகம் நடக்கிறது என்பது ஐயாவிற்கு நன்றாகவே தெரிந்தது. ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த அறையில் இருந்து வெளியேறினார் ஐயா. ஆரியன் பதட்டமானான். ஐயா, எங்க போறீங்க என்ற அவன் குரலுக்கு ஆச்சி பதில் தந்தாள். விடு தம்பி, நான் சாப்பிட்டா உனக்கு என்ன, செத்தாதான் உனக்கு என்ன? உனக்கு ஓ அளவுக்கு நீ சந்தோஷமா இருந்தா போதும் நினைக்கிற. இந்த ஆட்சிக்காகலாம் நீ மனசு மாறுவியா என்ன? நீ போ, சித்தார்த்த உனக்காக காத்திருப்பான், போய் உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணு, என்ன கொஞ்சம் தனியா விடு என்று தன்னுடைய நாடகத்தின் தீவிரத்தை மேலும் அதிகரித்தார் ஆச்சி. ஆச்சி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? முதல்ல எந்திரிச்சு உட்காருங்க, கொஞ்சமாச்சு சாப்பிடுங்க ஆச்சி என்று ஆரியன் கெஞ்சினான். ஆச்சியின் கண்கள் லேசாக கலங்கினாலே ஆரியனுக்கு பொறுக்காது. இப்போது உண்ணாவிரதம் வேறு இருக்கிறார். ஆச்சி எந்த அசைவும் காட்டாமல் அமைதியாக கண்களை மூடி படுத்திருந்தார். உண்மையில் அவருக்கும் இந்த நாடகங்கள் பிடிக்கவில்லைதான். ஆனால் இந்த கல்யாணம் நடந்தாக வேண்டுமே. கையில் இருப்பது இந்த ஒற்றை பிரம்மாஸ்திரம்தான். இதையும் விட்டு கொடுத்து விட்டால் அவ்வளவுதான். ஆச்சி பேசாமலே இருக்க ஆரியன் நிதானத்திற்கு வந்தான். சரி ஆச்சி, நீங்க இப்ப சாப்பிடுங்க. நீங்க சொல்றபடியே நான் கேக்குறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா சௌமியா வேணாம், நீங்க பார்த்த பொண்ணே எனக்கு போதும் என்று கூறினான். ஆச்சிக்கு அவர் காதை அவராலேயே நம்ப முடியவில்லை. ஆரியனுக்கு முகம் காட்டாமல் படுத்துக் கொண்டிருந்ததால் தனக்குத்தானே சிரித்துக் கொண்டார். இருப்பினும் ஆரியனிடம் திரும்பி, நிஜமாதான் சொல்றியா ஆரியன்? ஆச்சி பார்த்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் இருக்கா என்று கண்கள் விரிய கேட்டார். ஆச்சி சந்தோஷம் அடைந்ததை அவருடைய குரல் காட்டிக் கொடுத்தது. கட்டிலில் இருந்து எழுந்து வாசலை நோக்கி சென்ற ஆரியன், நிஜந்தா ஆச்சி, உங்க இஷ்டப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஏன் இஷ்டப்படி நீங்க ஒண்ணு பண்ணணும் என்றான். ஆச்சிக்கு குழப்பமாக இருந்தது. கட்டிலில் இருந்து இறங்கி ஆரியனிடம் வந்தார். உன் இஷ்டப்படி நான் என்ன பண்ணணும் ஆரியன் என்றார். ஆரியன் ஜன்னல் அருகே இருந்த சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு ஆச்சியை பார்த்தான். இந்த கல்யாணம் பரம ரகசியமா நடக்கணும். எந்த சொந்தக்காரங்களும் வரக்கூடாது. ஆபீஸ்ல கூட சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஒரு 6 மாசம்
நீங்க சொல்ற பொண்ணோட வாழ்ந்து பாக்குறேன். எனக்கு பிடிச்சிருந்தா அந்த லைஃப கண்டினியூ பண்றேன். ஒருவேளை எங்களுக்குள்ள செட் ஆகலைன்னா 6 மாசத்துல டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிருவேன். அப்பதான் 1 வருஷத்துல டிவோர்ஸ் கிடைக்கும். இது உங்களுக்கு ஓகேயா என்றபடி ஆச்சியின் கண்களை ஊடுருவினான் ஆரியன். அவனை தொடர்ந்து 6 மாசத்துல அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போயிடணும். இது உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான். ஆச்சிக்கு இதை கேட்டதும் மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, ஆனால் தன்னை சாப்பிட வைக்கவும் வேண்டும். அதே நேரம் தன் வாயாலேயே இந்த திருமணத்தை நடத்த வேண்டாம் என்றும் சொல்ல வைக்க வேண்டும். அதற்காகவே ஆரியன் இந்த ட்ரிக்கை செய்கிறான் என்பது ஆச்சிக்கு புரிந்தது. சற்று நேரம் மௌனமாக இருந்த ஆச்சி அவன் அருகில் அமர்ந்தார். சரி தம்பி, நீ சொல்றபடியே நடக்கட்டும். 6 மாசம் ஒன்னா இரு, அப்புறம் உன் விருப்பம் போல செய். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்றார். இம்முறை அதிர்ச்சியை தன் பக்கம் வாங்கிக் கொண்ட ஆரியன் குழப்பமாக ஆச்சியை பார்த்தான். ஆச்சிக்கு இந்த விவாகரத்து மாதிரியான விஷயங்களிலெல்லாம் நல்ல அபிப்பிராயமே இருந்ததில்லை. அவர்கள் சொந்தங்களில் கூட விவாகரத்து என்பது அதிகம் கேள்விப்படாத ஒன்றாகவே இருந்தது. வெளியில் இப்படியான விஷயங்களை கேட்டாலும் ஆச்சிக்கு கோபம் வந்துவிடும். நேத்து சேர்ந்து இன்னைக்கு பிரிஞ்சு போறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? என்னையும் ஐயாவையும் பாத்தியா? கிட்டத்தட்ட 50 வருஷமா ஒன்னா இருக்கும். எனக்கு பிடிச்சது ஐயாக்கு பிடிக்காது, ஐயாக்கு பிடிச்சது எனக்கு ஒத்து வராது. ஆனாலும் நாங்க ஒருத்தரோட விருப்பங்களை இன்னொருத்தர் மதிச்சு ஒன்னா வாழலையா? கூட இருக்கிற மனுஷங்களை அவங்க நிறை குறைகளோட அக்செப்ட் பண்ணி வாழணும். இந்த காலத்து பிள்ளைங்க என்னவோ தனித்தன்மை, சுதந்திரம்னு இதெல்லாம் பண்றாங்க. உண்மையில இதுல கஷ்டப்படுறது என்னமோ அவங்களோட குழந்தைங்க தான். இப்ப உலகத்துல பாதி பிள்ளைங்க இந்த மாதிரி மனசுல பெரிய குறையோட தான் வளர்றாங்க. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு கேட்க யாரும் இல்ல. எல்லாரும் நான் தான் உன்னை பெத்தேன், உனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியுங்கிற அகங்காரத்தோட அவங்க பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு பிள்ளைய பெக்காமலையாவது இருந்திருக்கலாம் என்று அதீத கோபத்தோடு சொல்வார். சமயங்களில் ஆட்சி சொல்வது நிஜம் போல கூட தோன்றும். அப்படிப்பட்ட ஆட்சியா இன்று என்னிடம் இந்த திருமணம் நடப்பதற்கு முன்பே நான் சொன்ன விவாகரத்து கண்டிஷனுக்கு ஒப்புக்கொள்கிறார்? ஆரியன் குழப்பம் தெளியாமல் ஆட்சியை பார்த்தான். இந்த விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? ஐயா கிட்ட கூட நீ இத பத்தி பேசக்கூடாது, புரியுதா என்றார் ஆச்சி. தனக்கு சாதகமாக முடியும் என்று தான் செய்த ஐடியா அவனுக்கே பாதகமாக முடிய ஒருவித அவஸ்தையில் இருந்தான் ஆரியன். என்னமோ பண்ணுங்க, ஆனா முதல்ல இப்ப சாப்பிடுங்க என்றபடி கல்பனாவை அழைத்து ஆச்சிக்கு சாப்பாடு கொண்டு வர சொன்னான். ஆச்சியை சோஃபாவில் அமர வைத்து சாப்பிட ஏதுவாக தீபாயை அவர் பக்கம் நகர்த்திய ஆரியன், ஆச்சி நீங்க சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு படுங்க, எனக்கு ஆபீஸ்ல வேலை இன்னும் முடியல, நான் போயிட்டு வந்துடுறேன் என்றான். இரு ஆரியன், கல்யாணத்துக்கு ஆச்சி சொன்ன பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்ட, அப்படியே உன் கல்யாண தேதி என்னைக்குன்னு நீ தெரிஞ்சுக்க வேணாமா என்று ஆச்சி போக இருந்தவனை தடுத்து நிறுத்தினார். ஆரியன் முகம் இறுகியது. ஆச்சி அவனுக்கு யோசிக்க கூட நேரம் தராமல் நெருக்கடி கொடுத்து கொண்டே இருப்பது அவனுக்கு பிடிக்கவில்லை. இருப்பினும் தன்னை வளர்த்த ஆச்சி மீது அவனால் கோபப்படவும் முடியவில்லை. எனக்கு இதெல்லாம் தெரிய தேவையே இல்ல ஆச்சி, இந்த கல்யாணம் நடக்கிறதே உங்களுக்காக தான், அதனால நீங்களே அதெல்லாம் பாத்துக்கோங்க. எப்பன்னு கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி சொல்லுங்க, நான் தயாரா வரேன் என்றான். நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண கூட உனக்கு பார்க்க வேணாமா ஆரியன் என்று ஆச்சி கேட்க, நான் பார்த்து என்ன ஆக போது ஆச்சி, எல்லாம் தான் நீங்க முன்னாடியே முடிவு பண்ணிருப்பீங்களே, நான் வேணான்னு சொன்னா மட்டும் விட்டுடவா போறீங்க? எனக்கு இந்த பொண்ணு பாக்குற விஷயம்லாம் தேவையே இல்ல என்றான் ஆரியன். சரி, அப்படின்னா இத மட்டும் கேட்டுட்டு போ, நாளானிக்கு உன்னோட கல்யாணம். நீ கேட்டுக்கிட்ட மாதிரியே ரகசியமா நம்ம வீட்டுக்குள்ளேயே இந்த கல்யாணம் நடக்கும், சரியா என்கிற ஆச்சியை மீண்டும் அதிர்ச்சியோடு பார்த்தான் ஆரியன். வெள்ளிக்கிழமை கல்யாணமா? எதுக்கு இவ்ளோ அவசரப்படுறீங்க ஆச்சி? இப்போ யாருக்கு என்ன ஆச்சு? எல்லாரும் நல்லா தானே இருக்கோம், நிதானமா பண்ணலாம் ஆச்சி என்று அவன் சொல்ல சொல்ல ஆச்சியோ, இல்ல ஆரியன், எனக்கு இப்பெல்லாம் ரொம்ப முடியறதில்ல, ஆச்சிக்கு இப்ப என்ன நடக்கும்னு உன்னால சொல்லிட முடியுமா சொல்லு என்று தீவிரமாக சொல்லியபடி ஆரியனை பார்த்தார் ஆச்சி. ஆரியன் தம்பிக்கு
இந்த 29ல இப்ப நடந்துட்டு இருக்கிற குரு திசையில கல்யாணம் பண்ணலைனா இதுக்கப்புறம் இது சந்நியாச ஜாதகம்தான் ஆச்சிமா என்ற குடும்ப ஜோதிடரின் குரல் ஆச்சிக்குள் வந்து போனது. அதே நேரம் கல்பனா உணவு தட்டோடு உள்ளே வர, சரியாச்சி, நீங்க சாப்பிட்டு மாத்திரை சாப்பிடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்து உங்களை பாக்குறேன் என்றபடி ஆரியன் அங்கிருந்து எழுந்து போனான். ஆச்சி அதற்கு தலையசைத்தார். ரொம்ப லேட் பண்ணாத ஆரியன், சீக்கிரம் வந்துரு, நிறைய வேலை இருக்கு என்று குரல் கொடுத்தார். ஆரியன் தலை மறையவும் கல்பனா ஆச்சியின் உணவு தட்டை டீப்பாயில் வைத்தவாறே, ஆரியன் தம்பி கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாரா ஆச்சி என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். அதற்கு மென்மையான புன்னகையுடன், இந்த ஆச்சி நினைச்சு நடக்காத காரியம்னு ஏதாவது ஒன்னு இருந்திருக்கா கல்பனா என்றபடி, சரி சரி சாப்பாடு தட்டை எடு, என் வயிற்றுலயும் இப்ப எலி உருள்ற சத்தம் உனக்கு கேட்டுற போகுது என்றார் ஆச்சி. கல்பனா சிரித்தபடியே ஆச்சியின் உணவு தட்டை அவர் கையில் கொடுத்துவிட்டு மாத்திரை எடுக்க நகர்ந்தார். இங்கே மின்மினி அவளுடைய அறையில் தன்னுடைய போனை திரும்ப திரும்ப பார்த்தபடியே நடந்து கொண்டிருந்தாள். ஸ்ருதிக்கு கால் செய்து விஷயத்தை சொல்ல அவள் முயற்சித்தாள். ஆனால் ஸ்ருதி அவளுடைய எந்த போன் காலையும் எடுக்கவில்லை. உடனே கால் பண்ணு, அர்ஜென்ட் என்று மின்மினி ஸ்ருதிக்கு அனுப்பிய வாட்ஸ்அப் மெசேஜ் ப்ளூ டிக் வராமலே இருந்தது. ஆச்சி தனக்கு கொடுத்து விட்டு போன 2 மணி நேர கெடுமுடிய இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருந்தது. அதற்குள் அவளால் எந்த முடிவையும் எடுக்க முடியவில்லை. ஸ்ருதி உதவுவாள் என்று பார்த்தாள், அவளும் அவைலபிளாக இல்லை. ஆரியனை பார்த்தால் பயமாகவும் அதே நேரம் அவன் முகம் அவனை மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டுவதாகவே இருந்தது. மின்மினிக்கு அடிவயிறு பிசைந்தது. அவளுக்கு என்னவோ நடக்கப் போகிறது என்பது மட்டும் புரிந்தது. ஆனால் அது நல்லதா கெட்டதா என்பது மட்டும் புரியவில்லை. என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தாள் மின்மினி. 6 மாதத்தில் முடிய போகும் ஒரு திருமணத்திற்கு ஆச்சி ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறார்? இத்தனை விட்டேத்தியாக நடக்கப் போகும் இந்த திருமணத்தால் மின்மினியின் வாழ்வு என்னாகும்? பாகம் 8. அதே நேரம் வீட்டிற்குள் இருந்த லைப்ரரி அறையில் இருந்து வெளியே வந்தார் ஐயா. விஜயை பார்த்து, நீங்க எல்லாருமாவது சாப்பிட்டீங்களா இல்ல அதுவும் இல்லையா என்று கொஞ்சம் கோபமாக கேட்டார். விஜி பதில் சொல்லாமல் தலை குனிந்து கொண்டாள். சரி, டேபிள்ல சாப்பாடு எடுத்து வை விஜி, நான் போய் மின்மினியை கூப்பிட்டு வரேன் என்றபடி மாடிப்படிகளில் ஏறத் தொடங்கினார் ஐயா. மின்மினி அறைக்கு ஐயா சென்று பார்த்தபோது அவள் ஒரு பூனை குட்டியைப் போல சுருண்டு படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளை வாஞ்சியோடு பார்த்த ஐயா, இன்னும் 2 நாள் தான் அவளால இப்படி தூங்க முடியும் என்றபடி அவள் சாப்பிடவில்லை என்றாலும் அவளுடைய தூக்கத்தை கெடுக்க மனமில்லாமல் அங்கிருந்து வெளியேறினார் ஐயா. தனியாக ஐயா மட்டும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்க முகமெல்லாம் புன்னகையாக ஆச்சி அங்கே வந்தார். ஆரியன் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்க என்றபடி ஐயாவுக்கு எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தார் ஆச்சி. நீ இன்னைக்கு நடத்தின நாடகத்தை பார்த்ததுமே எனக்கு புரிஞ்சது, ஆரியன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவான்னு என்றபடி சாப்பிடுவதை தொடர்ந்தார் ஐயா. இதை கேட்ட ஆச்சிக்கு முகம் சுருங்கினாலும் சமாளித்துக் கொண்டு, ஆமா நாடகம்தான், இப்ப என்னன்றீங்க? ஆனா அந்த நாடகத்தாலதான் ஆரியன் கல்யாணத்துக்கு இப்ப ஓகே சொல்லிருக்கான், அத பாருங்க என்றார் ஆச்சி. சரி, ஆரியன் ஓகே சொல்லிட்டான், மின்மினி என்ன சொன்னா என்று கூர்மையாக ஐயா கேட்க சட்டென சந்தோஷம் வடிந்த ஆச்சி, அவளுக்கு யோசிக்க டைம் கொடுத்திருந்தேன், அதுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு, இப்ப அங்க அவ ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கேன், வழியில நீங்க சாப்பிடறத பார்த்து இங்க வந்தேன் என்றார். இப்ப அவ ரூமுக்கு போக வேணாம், அவ தூங்கிட்டு இருக்கா என்றார் ஐயா. தூங்கிட்டாளா? இவ்வளவு சீக்கிரமாவா? சாப்பிட்டாளா என்று ஆச்சி கேட்க, பாவம் சாப்பிட கூட இல்ல, இருந்திருந்த மாதிரியே தூக்கம் வந்திருக்கும் போல, எல்லாம் போட்டது போட்டபடி அங்கங்க கிடக்கு, அப்படியே தூங்கி போயிருக்கு குழந்தை என்று பதில் சொன்னார் ஐயா. முதல்ல மின்மினிய குழந்தையா பாக்குற எண்ணத்தை மாத்திக்கங்க, இனிமே அவ நம்ம வீட்டுக்கு மருமக என்று ஐயாவை லேசாக கண்டித்தார் அழகு மீனாள் ஆச்சி. நீ முதல்ல சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிறத நிறுத்து மீனா, உனக்கு மறுபடியும் சொல்றேன், ஆரியனை ஃபோர்ஸ் பண்ணின மாதிரி டிராமா எல்லாம் மின்மினி கிட்ட பண்ணிடாத, அவ குழந்தை, அவளுக்கு ஒரு நாடகம் எல்லாம் புரியாது, அவளா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லணும், நீயா ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணேன்னு தெரிஞ்சது அப்புறம் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியிருக்கும் என்று ஆச்சியை எச்சரித்தார் ஐயா. ஐயாவின் குரலில் தெரிந்த கண்டிப்பு ஆச்சியை கொஞ்சம் தயக்கத்திற்கு உள்ளாக்கியது. இல்லங்க, நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்,
அவ நம்ம ஆரியனை பாத்துட்டா. போட்டோ வேற காட்டியிருக்கேன். நீங்க வேணா பாருங்க. அவளுக்கு நம்ம ஆரியனை கண்டிப்பா பிடிக்கும் என்று கொஞ்சம் உறுதியாகவே சொன்னார் ஆச்சி. ஆரியன் போட்டோவை பார்த்தா எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது? பிடிக்கிறது வேற, வாழ்றது வேற மீனா. உனக்கு ஏன் இதெல்லாம் புரிய மாட்டேங்குது? சாப்பிட்டு முடித்து கை கழுவ வாஷ் பேசினை நோக்கி நகர்ந்தபடியே ஐயா கேட்டார். ஐயா எழுந்தவுடன் தானும் அமர்ந்திருந்த நாற்காலியை விட்டு எழுந்தபடியே, உங்க வியாக்கியானெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு நாள் தான் நடுவுல பாக்கி இருக்கு. செய்ய வேண்டிய வேலை 1000 இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐயா டவலால் கைகளை துடைத்தபடி அது என்ன என்பதாய் ஆச்சியை பார்த்தார். இந்த கல்யாணம் இப்போதைக்கு ரகசியமா இருக்கணும்.